அடியார் பெருமக்களே, நாம கடந்த வகுப்புல இந்த 11ஆம் நூற்பாவுல சூத்திரத்தை பார்த்து, அப்புறம் இதுல வடமொழி சிவஞான போதத்தை இதுல என்ன சொல்லி இருக்குங்கிறத பார்க்கணும்னு சொல்லி போன வகுப்புல கடைசியில முடிச்சோம். அதான முடிச்சோம். அதை விட்டுட்டு என்னத்தையும் சொல்லி. ஆமா, இப்போ இந்த சூத்திரத்துல அற்றேல் வடமொழி 11ஆம் சூத்திரத்து அங்க காட்டு உபகாரம் மாத்திரம் தான் சொல்லுது, காணு உபகாரம் சொல்லல அப்படின்னு சொல்றவங்களை மறுத்து, இல்லையா, அது உடன் கூடிட்டு இல்லையா எனின் அறியாது கூறினாய் ஆண்டு காட்டுவானும் அப்படின்னு அந்த உண்மையை சொல்லியிருக்கிறதுனால, அந்த உண்மை எதிரது தழிய எச்ச உண்மை அப்படின்னு சொன்னாரா இல்லையா? அத எப்போ காட்டுவான்னா காண்பானும் அப்படிங்கிறத அது குறிக்கும் அப்படின்னு சொன்னார் இல்லையா? அதனால அதை சொல்லலைங்கிறது ஆண்டையாது, அதை எப்படி சொல்ல முடியும் அதை சொல்லலைன்னு அப்படின்னு அதை மறுக்கிறாரா இல்லையா? அந்த உண்மைக்கு அப்படி பொருள் காண மாட்டாதான் அதுக்கு வேற மாதிரி பாடம் கொண்டு விளக்க சொல்லுவாங்க. பாடம் வேறாக கொண்டு ஓதுவேன். இதுல காணும் கண்ணுக்கு காட்டு உளம் போல காண உள்ளத்தை காட்டி காண்டல், காட்டுதலும் காண்டலும் அது ஒரு அதிகரணம், அது உபகார உரைக்கிற அதிகரணம் இல்லையா? அப்புறம் அதனை அயராத அன்பினால அரண்கடல் செல்லுதல்ங்கிறது 2வது செய்தி இல்லையா? அப்போ உபகாரம்ங்கிறது உதவி, நன்மை. அதை பெற்ற உபயோகி அவன் என்ன செய்வான்னு சொல்றது 2வது அதிகாரம். வடமொழி சிவஞான போதம் அதுல சிவனோடு ஒற்றுமைப்பட்டு சென்மாத்திரையாக நின்ற ஆன்மா. சென்மாத்திரைன்னா அறிவு மாத்திரை இல்லையா? அப்போ சிவனோடு ஒற்றுமைப்பட்டு சென்மாத்திரையாக நின்ற ஆன்மா, ஏகனாகி இறைவனை நிற்கிறதுனால அறிவு விளக்கம் பெற்று நின்ற ஆன்மா. சென்மாத்திரை என்னன்னா அறிவு மயம்னா, அறிவுங்கிறது எது? அறிவு சிவஞானம் இல்லையா? அப்போ 9ஆம் நூற்பாவுல நாம செஞ்ச அந்த வழிபாடு, 9ஆம் நூற்பாவுல செஞ்ச வழிபாடு, அதுல என்ன வந்தது? என்னமா? சிவ தரிசனம். சிவ தரிசனம் வந்தது. சிவ தரிசனம்ங்கிறது என்னது? சிவஞான தரிசனம் தான் சிவ தரிசனங்க. அப்போ அங்க சிவஞான தரிசனம் வந்தா கூட அங்க எப்படி இருந்தது? அது ஞானம் ஞாதிரு நேயம் தங்கிய சங்கற்பர ஞானமா இருந்தது இல்லையா? திரிபிடி ஞானம், பாவனா ஞானம் அப்படி இருந்தது இல்லையா? ஆமா, இதெல்லாம் ஞானம் இல்லைன்னு எங்க சொல்லி இருக்குது? 11ல பரஞானத்தால் பரத்தை செதுசித்தோர் பரமே பார்த்திருப்பர் பதார்த்தங்கள் பாரார் பார்க்கவர் ஞானம் பலஞானம் அஞ்ஞான விகற்பம். அஞ்ஞான விகற்பம்னானது அஞ்ஞானம் மிகுந்த விகற்பம். விகற்பம்னானுமா காண்டல் கருதல் உரை என்று இப்படி அளவுகளாக நமக்கு வேறான பொருளை கண்டு அறிகிறது. அது நிலையில்லாத பொருளை நிலையில்லாத அறிவை கொண்டு நிலையில்லாத பொருளை அறிந்து நிலையில்லாமல் பிறந்து இறந்து வருவது, அதுக்கான ஞானம். விளங்குதா? ஆமா. அதனால அதுதான் அங்க பலஞானம். வைந்தவத்தின் கலக்கந்தரி ஞானம் அது என்னது? வைந்தவத்தின் கலக்கந்தரி ஞானம்ங்கிறது 8ஆம் நூற்பாவுல இறைவன் உபதேசிக்கிற கேட்ட ஞானம்.
விளங்குதா? ஆமா. அது என்ன ஞானம்ட்டாரு? வைந்தவத்தின் கலக்கம் தரு ஞானம். என்ன கலக்கம்? துலக்கம் இல்லாதது கலக்கமா? எதுல துலக்கம் இல்லாதது? துலக்கம்னா என்னது? தெளிவு. நல்ல துலங்கி துலங்குதுன்னா துலங்கல்னா விளக்கு தெளிதல்னு அர்த்தம். அங்க துலக்கம் இல்லாதது தெளிவு இல்லாதது கலக்கம். விளங்குதா? அதனால இங்க அத கேட்டல் ஞானம் அவன் செஞ்சாலும் நீங்க எதை வச்சு கேட்கிறீங்க? அவன் சொல்றது சிவபெருமான் தான். அவன் சிவஞான வடிவாகவே இருந்து சொல்றான். கேட்கற நீங்க எப்படி கேட்கறீங்க? நீங்க பாச ஞானத்தை வச்சு இந்த காது இந்த கண்ணு இந்த கருவிகளை வச்சுதான் கேட்கறீங்க. இந்த கருவியே இருட்டு குருட்டு விளக்கு தானே. அப்போ இதுல சரியா விளங்காதா இல்லையா? விளங்காத இல்லம்மா. அப்ப சிவஞானத்துல சொன்னோம்னா நீங்களும் சிவஞானத்தை வச்சு கேட்டீங்கன்னா தெளிவா தெரியும். அவன் சொல்றவன் சிவஞான வடிவா இருந்து சொல்றான். நீங்க சப்பட்டா இதை வச்சுக்கிட்டு கேட்டேனா தெரியுமா? தெரியாது இல்லையாம்மா? அப்போ அங்க 8ஆம் நூற்பாவுல 2வது அதிகாரம்னா 2வது பாட்டு என்ன பாட்டு? அது முத பாட்டுலாடா. 2வது பாட்டுன்னா அது அது அதான. சொல்லுங்க. அறிவிக்க அன்றி அறியா உலங்கள் நெறியில் குறையுடைய சொற்கொள்ளால் கொள்பவத்தின் வீடு என் குறைவில் சகம் சூழ் கொள்பவர்க்கு அப்படின்னு சொல்றாரா இல்லையா? அப்போ அந்த பாட்டுனால நமக்கு என்ன கருத்தை சொல்றாரு? மண்டே ஆட்டாதீங்க, பதில சொல்லுங்க. என்னமா நீங்களே சொல்லி சொல்லுங்க. முத பாட்டுல காட்சியில வேறுபாடு. அவன் எப்படி காட்சி தாரா ஒவ்வொருத்தருக்கும் சொன்னாரு. அது மட்டுமில்ல, அங்க தீக்கை நிராதாரம் யாருக்கு, சாதாரம் யாருக்கு அப்படின்னு சொன்னாரு. 2வது பாட்டுல காட்சியோடு யாருக்கு உபதேசம் வேணும் யாருக்கு உபதேசம் வேண்டாம் அப்படின்னு 2ஆ பிரிக்கிறார். உபதேசம் வேண்டுபவர் வேண்டாதவர். விளங்குதா? ஆமா. அதுல அந்த உபதேசம் வேண்டுபவர் வேண்டாதவர் பிரிக்கிறதுல உபதேசம் வேண்டாதவர் யாரு? விஞ்ஞானகலர். வேண்டுபவர் பிரளயாகலரும் சகலரும் இல்லையா? அப்ப அதுல என்ன வித்தியாசம் 2 பேருக்கும்? என்ன வித்தியாசம்? நம்மகிட்ட வித்தியாசம் இருக்கு. அவன் உபதேசம் செய்யறான், நமக்கும் செய்யறான், பிரளயாகலருக்கு செய்யறான். அவனுக்கு உபதேசமே இல்லை. யாருக்கு? விஞ்ஞானகலருக்கு அப்படின்னு சொல்றாரு. அப்போ அதனால நமக்கு இப்போ பிரளயாகலருக்கும் நமக்கும் ஒண்ணு, நாம 2 ஒரு இது. அவன் உபதேசம் வேண்டாதவன்னு அவன் ஒரு பிரிவு. இப்படி 2 பிரிவா பிரிக்கிறாரு. பிரிக்கிறாரா இல்லையா? பிரிக்கிறாரு. இப்போ இந்த இப்படி பிரிக்கிறதுல இந்த 2 பேருக்கு என்ன வித்தியாசம்? இப்ப நமக்கும் பிரளயாகலருக்கும் உபதேசம் கொடுக்கிறாருமா, சொல்றாரா இல்லையா? உபதேசம் இருந்தாலும் அவருக்கு சூக்கும உபதேசம், நமக்கு தூர உபதேசம். உபதேசம் அவருக்கு சூக்குமம், நமக்கு விளங்குதா? அந்த வேறுபாடு இருக்குது. உபதேசத்திலே வேறுபாடு. இந்த உபதேசமே வேண்டாததும் ஒருத்தன்,
அப்போ அவரை சொல்லும் போது அவர் குறைவுடைய சொற்கொள்ளார், சொற்கொள்பவர், குறையுடைய சொற்கொள்பவர் பிரிக்கிறார். அப்போ அந்த சொல்லுல ஒரு குறை இருக்குது. என்ன குறை இருக்குது? சொல்லுல என்ன குறை இருக்குது? குறைனா என்னது? அதுக்கு உதாரணம் சொல்றாரு. அது திருக்குறள்ல வினைக்குறை தீர்ந்தாரின் தீர்ந்தற்கு உலகு என்றார் போல அப்படிங்கிறாரு. அப்போ அந்த திருக்குறள்ல வினைக்குறை தீர்ந்தார் அப்படின்னா என்ன? அப்படின்னா என்னது? வினைக்குறை தீர்ந்தார்னா என்னது? திருக்குறள்ல சொல்லுங்க. நீ உட்காரு. என்னது வேணுமா? என்ன குறைமா? என்னம்மா? வினை வினைக்குறை தீர்ந்தார் அப்படின்னா வினைங்கிறது நாம செய்யாதத நாம செய்யறன்னு என்னதுதான் வினை. அப்போ அந்த வினைங்கிற குற்றத்தை யாரு செய்யாது விட்டார்களோ அவர்களை உலகம் விட்டுரும். உலகம் விட்டுருன்னா பிறகு போயிரும். வினை போயிடுதுன்னா வினைதான் ஒளிந்தால் திணைப்போதளவும் இல்லாது கண்டாய் சொல்லியிருக்காங்களா இல்லையா? அதுதான் வினைய நாம விட்டுட்டோம்னா உலகம் நம்மளை விட்டுருங்கிறாரு. புரியுதாமா? அப்போ அந்த குறைங்கிறதுக்கு என்ன அர்த்தம்? அது இன்றியமையாமை பொருள் குறிப்பது. விளங்குதா? ஆமா. அதனால இங்க இங்க சொல்லுக்கு குறை என்ன அப்படின்னா, சொல்லுல ஒரு குறை இருக்குது. என்ன குறை இருக்குது? சொன்ன உடனே விளங்கி தொலையாது. சொன்ன உடனே விளங்காது. குறைகள் முன்பின் சரியுமா? குறைகள் முன்பின் சரியுமா அப்படின்னா என்ன? காளீஸ்வரி சொல்லு. குறைகள் முன்பின் சரியுமாம் அப்படின்னு இருக்கா இல்லையா? என்னடா என்ன சொல்றாங்க? குறைகள் முன்பின் சரியுமாம்னா என்ன? அதையே பார்த்தா தெரியாது. அத ஒத்து பாத்துக்கிட்டு எம்ம குறைகள் முன்பின் சரியுமாம் அப்படின்னு சொல்லி இருக்குத. அதுக்கு என்ன பொருள்? அத மத்தில சொல்லுங்க. தெரியலன்னு சொல்றது தானே அந்த பாட்டு. குறைகள் முன்பின் செறிதல் அப்படிங்கிறது நிறைதல். அந்த குறை நிறையும். சொன்ன உடனே விளங்காதது ஒரு குறை. அந்த குறை எப்ப நிறையும்? தெளியும் போது. அப்ப செறிதல்ங்கிறது நிறைதல், தெளிவு. அது பிறகு ஒருத்தனுக்கு முன்னால தெளிவு வரும், ஒருத்தனுக்கு கொஞ்சம் காலம் கழிச்சு பின்னால வரும். விளங்குதா? காலத்துல முன்னால பின்னால. அங்க முத பாட்டுல சொன்னது முன்னால பின்னால நிக்கிறதுங்கிறது இடத்துல. முன்னால நின்று காட்சி கொடுப்பான், குருவுக்கு பின்னால நின்று காட்சி கொடுப்பாங்கிறது அது இடம். இங்க சொல்றது காலம். அதுவும் நடக்குதா இல்லையா? உனக்கு சொன்ன உடனே தெரியுது, பிறகு வீட்டுக்கு போய் யோசி பார்க்கும்போது சில சமயம் தெரியுது, இல்ல அடுத்த வகுப்புல 2ஆம் தடவை இதை திருப்பி சொல்லும் போது விளங்குது இல்லையாமா? ஒருத்தனுக்கு சொன்ன உடனே தெரியுது, பழையபடிக்கு கொஞ்ச நேரம் கழிச்சு தெரியுது. இப்படி இருக்கா இல்லையா? அப்படித்தானமா இருக்கிறோம். அது சொல்லுக்கே உள்ளது. அது சொல்லுக்கே உள்ள. ஏன்னா அது ஒரு மாயா காரியம். அது என்னது? மாயா காரியம். அது மயக்கம்தான் செய்யும். அது ஒவ்வொரு வரியும்
வீக்கா இருக்கவன ரொம்ப மயக்கும், ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கவன லேசா மயக்கும். விளங்குதா? அதனாலதான் முன்னால பின்னால தெளிதான். புரியுதாமா? ஆமா. அப்போ அந்த சொல்லே அவனுக்கு தேவையில்லை அப்படின்னா அந்த குறை அவனுக்கு இல்ல. யாருக்கு இல்ல? அதனால அவன் பெருமான் காட்சி கொடுத்த உடனே அவன் முச்சி உடனே அடைஞ்சிருக்கான். விளங்குதா? இவனுக்கு காட்சி கொடுத்தாலும் இவன் திரு திருன்னு பாத்துக்கிட்டு இருக்கான். ஒருத்த பிறகு பைய அப்புறம் முத்தர் முதல்ல போறாரு, அப்புறம் சீவன் முத்தர் போறாருன்னு வரிசையா ஒருத்தரா போறோம் அப்படின்னு சொல்றாரு. அப்போ இந்த சிவனோடு ஒற்றுமைப்பட்டு சின்மாத்திராயாக நின்ற ஆன்மா, அப்போ நாம அவனோடு ஒற்றுமைப்பட்டு ஏகனாகி நின்னதுன்னா அறிவு விளங்குதுன்னு சொல்றோமா இல்லையா? அப்படியா? அவனுடைய அறிவு விளங்கி நிற்கிற ஆன்மா, அறிவு விளக்கம் பெற்ற ஆன்மா, அந்த சிவன் வயத்தனாகிய அந்த சிவத்துக்கு வயப்பட்டு, யாரு வயப்பட்டிருக்கான்? சிவன் வயப்பட்டு, அத வயத்தனாகிய. அப்போ அந்த சிவன் வயத்தன ஆதலாகிய தன் விருத்தியை உடையவனாய், அப்போ அவனுடைய அறிவும் செயலும் ஆமா அவனால விளக்கப்படுவதா இருக்குது, நேர விளக்கப்படுவதா இருக்குது. விளங்குதா? அதனால அந்த அப்போ அவனுடைய அறிவு மாயை வழி விளங்கல, நேர அவனுடைய ஞானம் உங்க ஞானத்தை விளங்குது, அவனுடைய கிரியை உங்க கிரியை விளக்குது, அவனுடைய இச்சை உங்க இச்சைய சிவ ராகம் போது அப்படி விளக்குவதா விருத்தியை உடையவனாய். விருத்தினா என்னது? விளக்கம். அது வியஞ்சகம், உங்க அறிவு பெறுவது விளக்கம். விளங்குதாமா? அது வியஞ்சகம்னா என்ன? கருவி விளக்குறது, நீங்க விளங்குறது. அதான் விருத்தியை உடையவனாய் மலம் மாயை. அப்ப இறைவனால நேய விளக்கப்படும் போது அவன் என்ன ஆகிறான்? மலம் மாயை முதலியவற்றால் பற்றப்படாதவனாய். விளங்குதா? மாயையோ ஆமா மாயாமலம் கண்மமலம் இவற்றால பற்றப்படாதவனாய், மலம் மாயை முதலியவற்றால் பற்றப்படாதவனாய் சிவானுபூதியாகிய. ஏன்? யாவையும் சூனியம் சத்தெதிர். சிவஞானத்துக்கு முன்னால இதனுடைய ஆற்றல் எல்லாம் ஒரு ஆற்றலே இல்லை, அதனால இது காரியப்பட முடியாது. அதனால என்ன செய்யுது? அந்த சிவானுபூதி ஆகிய சிவபோகம். சிவானுபூதி ஆகிய சிவபோகம்னா என்ன? சிவனுடைய பூதி ஆன்ம பூதியாக சுப அனுபூதி. சிவனுடைய பூதி, சிவனுடைய செல்வம். பூதினானது செல்வம். என்ன செல்வம்? ஆனந்தமயமா நிக்கிறது. அந்த செல்வம் நம்முடைய செல்வமாகி சுப அனுபவம், சுப அனுபூதி ஆகி அந்த சிவ அனுபூதி ஆகிய. அப்போ சிவ அனுபூதின்னு சொன்னாலும் சிவபோகம்னாலும் ஒண்ணுன்னு அர்த்தம். சிவானுபூதினாலும் சிவபோகம்னாலும் ஒண்ணும், இருபெயர் ஒட்டு. ஒரு பொறுப்பெயர், ஒன்னும் சிறப்பு பெயர். விளங்குதா? எனவே அந்த சிவபோகம் உடையவனாவான், சிவபோகம் உடையவன் ஆவான். இது என்னது? சிவபோகம் உடையவன் ஆவான்ங்கிறது 12ல சொல்றது. ஆவான் அப்படிங்கிறத ஆயிட்டாம்னு சொல்லல, ஆவான் எதிர்காலம். இது விளங்கியாச்சுன்னா அறிவு விளக்கம் வந்தாச்சுன்னா ஆனந்த விளக்கம் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்பவே வந்தர்ன்னு சொல்லல, ஆமாம் அப்படித்தானே சொல்லியிருக்கிறாரு. ஆமா என்றவாறு. இது சூத்திரத்துக்கு விளக்கம் இல்லையா?
ஆமா. அப்போ அந்த 10ஆம் சூத்திரம் என்னது? அவனே தானேயாய். ஆமா, அவனிவனாய் நின்ற முறை ஏகனாகி அரண்பணியில் நின்றிடவும் அகலும் குற்றம் சொல்றாரா இல்லையா? அதனால இப்போ இந்த 10ஆம் நூற்பாவுல அது பாச செயம் பண்ணுமாறு உணர்த்துதல் முதலிற்று. ஈண்டு பரமேஸ்வரன் ஆன்மாவாய் நின்ற முறைமாகி இதே அவனோட நம்ம ஏகானாகி நிற்க நம்முடைய சீபாதத்தை அணையும் சொல்றாரா இல்லையா? எனவே அதுதான் அந்த சுபானுபூதி. விளங்குதாமா? அவனே தானே ஆகிய அன்னறி ஏகனாகி இறைவனை நிற்க மல மாயதனோடு வல்வினைகின்றேன் இல்லையா? அதுதானே. அப்போ இந்த மல மாயெல்லாம் வேலை செய்யல இல்லையா? அதனால இவன் என்ன செய்வான்? அந்த இன்பத்தை அனுபவிப்பான்னு அதே இதுல சேர்த்து சொல்றார். எதுல? வடமொழி இதுல. தமிழ் இதுல அத சொல்லல. மல மாயையெல்லாம் நீங்கிறோம் அப்படிதான் சொல்லியிருக்குது. வாச நீக்கமும் அந்த அறிவு விளக்கமும் உடனிகழ்ச்சி அது போகுது, இது விளங்குதுன்னு சொல்லியிருக்காரு இல்லையா? இங்க என்ன சொல்லியிருக்கிறாரு? அப்படி விளங்குறவன் இல்லையா மல மாயை எல்லாம் இல்லைன்னு சொல்லியிருக்கோம். இப்போ மல மாயை இதனோடு வல்வினை இல்லைன்னு சொல்றாரா இல்லையா? அப்போ அது அந்த 3 போயிட்டுதுன்னா அறிவு விளங்கிரும். அந்த அறிவு விளங்குறவன் சிவானுபூதியை பெறுவான், சிவானுபூதியை பெறுவான் அப்படின்னு சொல்லியிருக்குது. விளங்குதா? அப்போ அந்த சிவானுபூதி பெறுவதற்கு தகுதி அடைஞ்சிட்டான். அதுக்கு தகுதி என்னது? சிவஞான விளக்கம். சிவஞான விளக்கம். இந்த சிவஞான விளக்கம் பெற்றவன் தான் அதை கொண்டு சிவபோகத்தை நுகர முடியும். அதனால இதை பெற்றவன் சிவானுபூதி ஆவான். என்னால ஆவான்னு சொல்லிருக்கு. விளங்குதா? பயனை உடனே சொல்லிருக்கு. அடுத்த பயன் 2 தானே, பாச நீக்கமும் சிவப்பேரும். இந்த பாச நீக்க சொல்லும் போதே இது முதல்ல முடிச்சாச்சுன்னா அடுத்ததையும் முடிப்பான்னு சொல்லியிருக்காரு. அவ்வளவுதானே? ஆமா. அதனால இது வாச விடுதி சிவப்பேறு என்னும் பயன் 2 பாச விடுதி ஆகிய பயன் கூறியவாராம். அங்க என்னத சொல்லுது? அங்க சிவானுபூதி சொன்னார. அப்போ வீடு பேரை சொல்லியிருக்குன்னு சொல்லக்கூடாது. சொல்லியிருக்காருதான், பெருவாம தான் சொல்லியிருக்காரு. விளங்குதா? அங்க அவன் சொல்லியிருக்காம சொல்லி நீங்க என்ன சொல்லக்கூடாது. இந்த சூத்திரம் சிவபோகத்தை சொல்றது, வீடு பேரை அடைவத சொல்வதுன்னு சொல்லக்கூடாது. என்ன சொல்லணும்? பாச நீக்கம் தான் அதான் சொல்லணும். விளங்குதா? அதுல சொல்லியிருக்குன்னு சொல்லிக்கிட்டு அப்படித்தான் நீ சொல்லிட்டு இருக்காங்க. விளங்குதா? ஆமா. அந்த காட்டு உபகாரம் மட்டும் காண உபகாரம் சொல்லல அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு சொல்றாரு இங்க அப்படித்தானே சொல்லி இருக்குது. அப்போ அதை சொல்லி இருந்ததுனால நீங்க உடனே அங்கே சொல்லிட்டாம்னு சொல்லக்கூடாது. அப்போ இது பாச வீடு சிவப்பேர்னு 2ல பாச விடுதி ஆகிய பயன் முதல் பயனைத்தான் சொல்லியிருக்கு 10ல. இதற்கு சீவன் முத்தர் இயல்பு கூடிற்று என கொள்வர். இந்த 10ஆம் நூற்பாவுக்கு சீவன் முத்தர் இயல்பு கூறிற்று என்று கூறுவர் உரை உடையான். என தத்துவ பிரகாச உரையுடையார் சொல்லுவார். இது என்னன்னு ரொம்ப காலமா தெரியாம இருந்தது. உரை உடையார்னு எந்த விளக்குதா? இதெல்லாம் அவர் சொல்லாம வடமொழி சிவஞான போதத்துல இப்படி உரை எழுதியிருக்கவங்க சொல்லியிருக்காங்கன்னு சொல்லி, அப்போ உரை எழுதினவங்க சிவாக்கர யோகி, பாண்டி பெருமாள் இவங்கெல்லாம் எடுத்து பார்த்துக்கிட்டு மண்டைய உடைச்சிக்கிட்டு இருக்கு. இதுல ஒண்ணு சொல்ல காணுமே, இது எங்க சொல்றாரு? அப்புறம் பார்த்தா இது வடமொழி சிவஞான போதத்துக்கு ஒருத்தர் எழுதியிருக்கிறார்.
அந்த தத்துவ பிரகாசன் ஒருத்தர், அந்த உரைக்கு தத்துவ பிரகாச உரை அவர் சொல்லியிருக்கிறார். அதத்தான் இவரு மறுக்காரு அப்படின்னு. அதனால அங்க சீவன் முத்தன் இயல்பு கூறிட்டுன்னு சொல்வாரு இல்லையாமா. 10ஆம் நூற்பா பாச ஜெயம் அப்படித்தான் மெய்கண்டார் சொல்லியிருக்கிறார். மெய்கண்டாரே பாச ஜெயம் பண்ணுமாறு உணர்த்துதல் நுதலிட்டுன்னு சொல்லியிருக்கார். அப்போ அவருக்கு உபதேசம் செய்த மாணவர் மெய்கண்டார் அவர் சொன்னதை ஏத்துக்கிடாம இவர் என்ன சொல்றாரு, வடைமொழி சிவஞான போதத்துல இப்படித்தான் சொல்லியிருக்குது அப்படின்னு உபதேசமா பெற்றவர் என்ன சொல்றாரோ அதை சொல்றதுக்கு இல்லாம இவர் தானா ஒன்ன சொல்றாரு. புரியுதா? அதனால அது சீவன் முத்தல் இயல்புங்கிறாரு. சீவன் முத்தல் இயல்பு இல்ல, அது 12ல சொல்றது. 12ல சொல்றதுதான் சீவன் முத்தல் இயல்பு. அது 12ஆம் சூத்திரத்தில் கூறப்படுகின்றமையால் அந்த உரை பொருந்தாமை காண்க. அவர் சொன்ன உரை பொருந்தாது. ஆமா, இந்த சூத்திரத்தில் ஒற்றுமைப்பட்டிருக்கும் என்று கூறிய ஐக்கியத்திற்கு இருபொருள் உண்மை உண்டென்றல் பொருந்தாது உரை எனவும். அப்போ இந்த சூத்திரத்துல ஒற்றுமை ஏகனாகி நிக்கிற அத சொல்றதா இல்லையா? அப்போ அத சொல்லும் போது ஒற்றுமைப்பட்டு நிக்கிறதுக்குரிய ஐக்கியத்துக்கு இருபொருள் உண்மை உண்டென்றல் பொருந்தா உரை. அப்ப அந்த ஐக்கியம்னு சொல்லக்கூடாது. ஏகநாதல்னா ஐக்கியம்னு சொன்னா ஐக்கியவாத செய்வது மாதிரி சொல்லிட்டா ஒரு பொருள் அந்த பொருள் இல்லாம ஆயிருது. ஐக்கியம்னா என்னது? பாலோடு பால் சேர்தல். நீ பேசாத, சொன்னதை கேள். நீரோடு நீர் சேர்தல், இதைத்தான் சொல்லணுமே தவிர அதான் ஐக்கியம். ரெண்டு வேறுபட்ட பொருள் சேர்ந்தா அது ஐக்கியம்னு. இறைவன் வேறதான், நாம வேறதான். முக்தி அடைஞ்சாலும் அது வேறதான். அதனால ஐக்கியத்துக்குள்ளத போய் இதுக்கு சொல்லக்கூடாது. புரியுதா? அதனால இங்க சொல்றாரு, அப்படி சொல்ற உரை பொருந்தாது. ஐக்கியத்துக்கு இருபொருள் உண்மை உண்டென்றால் பொருந்தாது. ஐக்கியத்துல ஒரு பொருள் ஆயிரும். அப்ப ரெண்டு பொருள்ங்கிறதே அங்க சொல்ல முடியாது. அது பொருந்தா உரை அப்படி சொல்றது. இரண்டரை கலத்தல் என்பதற்கு ஒன்றென்பதே பொருள் எனவும் கூறி, இரண்டரை கலக்குதுன்னா ஒரு பொருள் ஆயிடுது அப்படின்னு சொல்லி மெய்கண்ட தேவர் ஏகனாகி என்றும் ஏகனாகி நிற்க என்றும் அவருடைய திருவாக்குகளும் இருபொருள் உண்மையை மறுத்தது என்றும் அவர் கூறுவர். ஏன்னா அவங்க ஐக்கியவாத செய்வது அவங்க கொள்கைக்கு ஏத்தாப்புல என்ன சொல்லுவாங்க, மெய்கண்டார் சொன்னதே திருச்சி கூறுவாங்க. அங்க ஒரு பொருள் இல்லாம போய் ஒரு பொருள் தான் இருக்குதுன்னு சொல்லுவாங்க. விளங்குதா? அது பொருந்தாது. அப்ப ஏகனாகி என்றும் ஏகனாகி நிற்க என்றும் அருளியதெல்லாம் இருபொருள் உண்மையை மறுத்தது. முச்சில ரெண்டு பொருள் இருக்காது, ஒண்ணுதான் இருக்குதுங்கிற மாதிரி மறுத்து கூறுவன். அப்போ ஒரு பொருள் ஆகவே இருப்பின் அது ஒரு பொருளா இருந்ததுன்னா ஐக்கியம் என்ற சொல்லுக்கு பொருளே இல்லை இல்லையா? ஒரு பொருள் தான் இருக்குதுன்னா ஐக்கியம்னு சொல்ல, ஒண்ணுக்கு மேற்பட்ட பொருள் இருந்தாதான் ஐக்கியம்னு சொல்லணும். இருக்கிறதே ஒரு பொருள்னா ஐக்கியம்னு சொல்லக்கூடாது அப்படிங்கிற அந்த ஐக்கியம் என்ற சொல்லுக்கு பொருளே இல்லை. மாறுபட்ட இரு பொருளாக இருப்பின் ஐக்கியமாதல் கூடாது. ரெண்டு வேறு வேறு பொருளா இருந்தா ஐக்கியம்ங்கிறது நடக்காது. ஆகவே ஒருவாற்றால் ஒற்றுமையும் ஒருவாற்றால் வேற்றுமையும் உடைய இரு பொருள்கள். ஒரு வகையில ஒற்றுமையும் ஒரு வகையில வேற்றுமை உடைய இரு பொருள்கள். அந்த பொருள்கள் தான் ஐக்கியத்துக்கு உரிமை உடையனவாம். ஆதலால் சித்து என்னும் சாதி பொதுமையால் ஒற்றுமையும்
எதுல ஒரு வகையில ஒற்றுமை? ரெண்டும் ஓர் இனம், அதுவும் அறிவு பொருள், நாமும் அறிவு பொருள், அதுல ஒத்திருக்குது. அப்போ எதுல வேற்றுமை? என்னமா? ஆமா ஆமா, சிற்றறிவு பேரறிவு இல்லையா? அதாவது சூக்கும சித்து தூல சித்து. என்னது? அதான் நம்ம 7ஆம் நூற்பாப்புல பார்த்தோம். குறிப்பெற்ற சித்தும் சத்தும், குறிப்பெற்ற சித்தும் சத்தும், அப்படிதான் நம்ம பார்த்தோம். என்ன குறிப்பெற்ற சித்து சத்து? அறிவிக்க அறிதலால், அவன் தானே அறியறான், நாம அறிவிக்க அறிதலால தூல சித்தே இல்லையா? அறிந்த பின் அழிவின்றி நிற்றலால் தூல சத்து. அறிவித்த பின் அழிவின்றி நிற்றலால், பிறப்பு இல்லாம நிக்கிறோம். அதுக்கு முன்னால பிறப்பு வந்துகிட்டு இருந்தது. குருபா வந்து அறிவிக்கிறதுக்கு முன்னால, கேட்டல் ஞானத்துக்கு முன்னாலன்னு அர்த்தம். கேட்டல் ஞானத்துக்கு முன்னால வரைக்கும் பிறந்துகிட்டு இருந்தது. விளங்குதா? இப்ப கேட்டல் ஞானம் நகர்ந்த பின்னால பிறப்பு போயிடுது. அதனால நாம சூக்கும சித்தா, அவன் சூக்கும சித்து அனாதியே பிறக்காம இருக்கான். நாம பிறந்து அதுக்கப்புறம் பிறப்புல இருந்து நீக்கிட்டோம். அதனால நாம தூல சத்து. நாம சிற்றறிவு, அவன் பேரறிவா இருக்கிறதுனால தூல சித்து இல்லையா? அவன் அனாதி முத்தன், நாம ஆதி முத்தனா இருக்கிறதுனால தூல சத்து. அப்போ நாம சித்து சத்து தான், அவன் சிவசத்து, நாம சித்து சத்து. விளங்குதா? தூல சித்து தூல சத்து, அவன் சூக்கும சித்து சூக்கும சத்து. விளங்குதா? இதான 7ஆம் நூற்பாவுல சொல்லி இருக்குது. அதைத்தான் இங்க எடுத்து சொல்றாரு. இதெல்லாம் பழசு. 7ஆம் நூற்பாவுல சொன்னதை எடுத்து இங்க சொல்றாரு. அதனால அது வேற்றுமை, வேற்றுமை இருக்குது, ஒற்றுமை இருக்குது. ரெண்டும் சித்துங்க தன்மையில ஒற்றுமை. ஆனா சிற்றறிவு பேரறிவுன்னு குவாலிட்டியில வேற வேற்றுமை இருக்குது. அதனால இறைவனுக்கும் உயிருக்கும் உடமையாதலால் அவ்விரு பொருள்களும் ஐக்கியமாதல் கூடும். சார்ந்ததன் வண்ணமாய் வண்ணமாம் தன்மையுடைய உயிர் இறைவனை சார்ந்த இடத்து இறைவனையாய் தன்மை ஒரு சிறிதும் தோன்றாதவாறு நிற்றலே ஏகனாகி என்றும் ஏகனாகி நிற்க என்றும் மெய்கண்ட தேவர் அருளிய வாக்குகளுக்கு பொருள் என்பது தானென ஒன்று இன்றியே தானதுவாய் என அருளிய திருவாக்கு நன்கு விளக்கும். அப்போ அங்க இதுதான் மெய்கண்டார் சொன்னது. என்ன சொன்னது? ஏகனாகி என்றும் ஏகனாகி நிற்க என்று சொன்னதெல்லாம் ஒரு பொருள் இன்னொரு பொருளா மாறிடுது, அந்த பொருளே இல்லாம போயிடுது அப்படின்னு அவன் சொல்றான். அதுதான் அதுக்கு பொருள் தான். விளங்குதா? அது மட்டும் இல்ல, தானென்ன ஒன்றின்றியே தானதுவாய், இது எதுல இருக்குது? 10ஆம் நூற்பாவுல முதல் அதிகரணத்துல பாட்டு, ஒரு பாட்டு தானே இருக்குது இல்லையாமா? அதை எடுத்து சொல்றார். தானென ஒன்றின்றியே தானதுவாய் அப்படிங்கிறது. அப்போ ஆன்மான்னு ஒரு பொருள் இல்லாம சிவமாயிடுதுன்னு நீங்களே சொல்லியிருக்கீங்க, மெய்கண்டாரே சொல்லியிருக்கீங்க. அப்போ அங்க முத்தியில ஆன்மா இல்ல அப்படிங்கிறதான் இவன் சொல்றான். விளங்குதாமா? ஆமா. ஏன்னா அவர் அருளிய திருவார்க்கே நன்கு விளக்கும் ஆதலின் அந்த முறை பொருந்தாமை காண்க. அதனால இங்க அவங்க சொல்ற மாதிரி ஒரு பொருள் எல்லாமே போகாது. ஏன்னா அப்படி போச்சுன்னா அது நித்த பொருள்னு சொல்ல முடியாது. அதனால அந்த உரை பொருந்தாது, அப்படி அவங்க சொல்றது பொருந்தாதுன்னு சொல்லி கண்களுக்கு அடுத்த ஓமை காட்டுறாரு. இந்த ஓமை தெரியலைன்னா இன்னொன்னு ஓமை சொல்லுங்க. கண்களுக்கு உருவத்தை காட்டுபவனும், கண்களுக்கு உருவத்தை யாரு காட்டுதா? ஆன்மா. காட்டுபவனும் அவற்றோடு ஒட்டிச்சு நின்று காண்பவனும் ஆன்மா இல்லையா? அதை காட்டணும் கூட இருந்து. அதான 5ஆம் நூற்பாவுல முதல் அதிகரணத்தில் சொல்லியிருக்கிறாரு.
அதனால அவற்றோடு ஒற்றிச்சென்று காணினாலால் அவை ஒன்றையும் விடையாகலான்னு சொல்லியிருக்கா இல்லையா? ஆமா, ஆன்மாவாம். அதுபோல ஆன்மாவுக்கு விஷயத்தை காட்டுபவனும் யாரு? சிவம். ஆன்மாவுக்கு காட்டுறது யாரு? சிவம். காட்டுபவனும் அந்த ஆன்மாவாடு ஒட்டித்து நின்று காண்பவனும் சிவனே இல்லையா? அப்படி ஆக ஆதலின் அப்படி இருக்கிறதுனால ஆன்மாவுக்கு உபகரிப்பவனை அந்த சிவனிடத்தில், அப்போ அந்த ஆன்மாவுக்கு காட்டியும் கண்டும் உபகரிக்கிறவன் சிவபெருமான். அதனால உபகரிப்பவனை அந்த சிவனிடத்தில் அந்த ஆவாகாய் மேலான பக்தியை செய்ய கடவன். அதனால அவன் மேல அந்த உபகாரம் செய்யறதுனால பக்தி செய்ய கடவன், கடமைப்பட்டவன். அந்த உபகாரி இடத்துல பக்தி செய்ய கடமைப்பட்டவன் என்றவாறு இதுதான் அந்த 11ஆம் நூற்பாவுல சொல்லுது. மேலான பக்தியாவது இடைவிடாத பக்தி. மேலான பக்திங்கிறது இடைவிடாத பக்தி. இதனை அயரா அன்பு என மெய்கண்ட தேவர் மொழிபெயர்த்தார். எதை மொழிபெயர்த்தாரு? அந்த இடைவிடாத பக்திங்கிறத அயராத அன்புன்னு தமிழ்ல மொழிபெயர்த்திருக்கிறார். இது சிவப்பேராகிய பயன் கூறியவாறாம். 10ஆம் சூத்திரத்துல சுவானுபூதிமான் என்று கூறியதில் 10ஆம் சூத்திரத்துல சுவானுபூதிவமான் என்று சொன்னத 11ஆம் சூத்திரத்துல அரண்களல் செலும் என மெய்கண்ட தேவர் மொழிபெயர்த்து அருளினார். 10ஆம் சூத்திரத்துல முதல் நூல்ல சுவானுபூதிவான் அப்படின்னு சொன்னத மெய்கண்ட தேவர் 11ஆம் சூத்திரத்துல அரண்களல் செலும்னு சொல்லியிருக்கிறாரு. அவ்வாறு மொழிபெயர்த்ததுக்கு காரணம் அத 528, 29ஆம் பக்கங்களில நான் காட்டியிருக்கேன் பாருங்க. ஆன்மாவுக்கு காணு உபகாரத்தை இறைவன் செய்வன் என்றதனால முக்தியிலும் அவ்வாறு செய்வன் எனப்பட்டு ஆன்மாவுக்கு காட்டியும் கண்டும் உபகரிக்கிறான். அப்ப முக்தியிலையும் அவ்வாறு செய்வன் எனப்பட்டு அங்கே காணப்படுகிற பொருள் தானாதலால், இப்போ கட்டு நிலையில அவன் காமிக்கிறான், காட்டுறான், கூட இருந்து காணலாம், காண உபகாரமும் செய்யறான், அதான் ஓகே தான், அதனால ஒத்துக்கிடுறோம். ஆனா முக்தியிலையும் சொல்ற காட்டு உபகாரம் காண உபகாரம் சொல்லி நம்ம சைத்தாந்த சேவர் சொல்றோம், அது பொருந்தாதுங்க. எதனால பொருந்தாதுங்க? ஏன்னா முக்தியில இங்க இதுல விடயத்தை காட்டுனா கூட இருந்து கண்டான் இல்லையா? முக்தியில காட்டுறது தன்னை இல்லையா? அப்போ அனுபவிக்க வேண்டிய பொருள் சிவபெருமான் தான் இல்லையா? அப்படி இருந்தா அது தன்னைத்தான் பற்றுதல் என்ற குற்றம். அது என்ன குற்றம்? அப்ப ஆன்மாவுக்கு காணும் உபகாரத்தை செய்வன் என்றதனால் முக்தியிலும் அவ்வாறு செய்வன் எனப்பட்டு அங்கே காணப்படுகின்ற பொருள் சிவம், காண்பவனும் சிவம் அப்படின்னாயி காண்பவனும் பார்க்கப்படுற பொருளும் ஒரு பொருள் என்று குற்றம் வந்துடும். பார்க்கவும் தான், பார்க்கப்படுற பொருளும் அவன்தான் அப்படின்னு குற்றம் வந்துடும். அது தன்னை பற்றுதல் என்னும் குற்றம். அது அந்த குற்றம் அப்படி சொன்னா வந்துடும். அப்போ நீங்க சொல்றது மாதிரி அந்த குற்றம் வராதோ என்ற சங்கைக்கு அப்போ நாம் அதுக்கு சொல்றோம் என்னன்னா, கண்ணாடிக்குள்ளாக தன்னை காண்டல். கண்ணே கண்ணை பாக்குது. எங்க பாக்குது? கண்ணை கொண்டு இந்த கண்ணை வச்சு நேரடியா பார்க்கல, இன்னும் ஒரு துணை மூலமா பாக்குது. ஒரு கண்ணாடியை வச்சுக்கிட்டு அதுல பாக்குது. அது போல இந்த ஆன்மா தன்னறிவை கொண்டு காணாம அந்த சிவஞானத்தை கருவியாக கொண்டு பார்க்கும். ஒருத்தன் கண்ணாடியை வச்சு கண்ணை பார்க்கிற மாதிரி அந்த கண்ணாடி வியஜகம்.
ஒரு விவேச்சகத்து மூலம் பாக்குற மாதிரி ஆன்மா எதை கொண்டு பார்க்கும்? சிவஞானம்ங்கிற கண்ணை வச்சுக்கிட்டு பார்க்கும் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்றத மறுக்கிறார். அதனால அந்த தன்னை பற்றுதல் குற்றம் இங்க எப்படி வரும்? வராத அப்படிங்கிறார். இந்த உண்மை அறியாதான் அந்த பிரதிபிம்பவாதம், பிரதிபிம்பவாதம் அது சிவஞான சாமிகளுக்கு உடன்பாடு என்பார்கள். பிம்பம் பிரதிபிம்பவாதம் சொல்றது அது மாயாவாதி கூற்று. அதை சிவஞான சாமி ஒத்துக்கிடுறாருங்கிறத இவங்க சொல்லுவாங்க. அது பொருந்தாது. இந்த சங்கை புத்தகங்களை எல்லாம் அத 15ஆம் பக்கத்துல போய் பாருங்க அப்படின்னு சொல்றாரு. பிம்ப பிரதிபிம்பவாதத்தில் பிம்பம் சிவனும் பிரதிபிம்பம் சீவனும். அந்த வாதத்துல பிம்பம்னா என்னது? பிம்பம் பிரதிபிம்பம் அப்படின்னா என்னது? பொருளா? உருவம். உருவம் பிம்பம் இல்லையா? அப்ப பிரதிபிம்பம்னா என்னது? பிரதிபிம்பம்னா என்னமா? பிரதிபிம்பம்னா பிம்ப சாயல். பிம்ப சாயல் அப்படி சொல்லணும். பிம்பம் வேற, பிம்ப சாயல் வேற. விளங்குதா? இது அவங்க சொல்றது. அது மாதிரி பார்க்கலாம் அப்படின்னு. அத நாம மறுக்கிறோம். இப்போ இந்த பிம்பம், அதாவது ஒரு கண்ணாடி இருக்குது இல்லையா? கண்ணாடி. அந்த கண்ணாடியில சூரியனுடைய வெளிச்சம் பட்டு ஒளி வருது. வருதா இல்லையா? ஆமா, வருது. அதுபோல இந்த கருவிகளுக்கு ஆன்ம சந்நிதியில அறிவு உண்டாயிரும். ஆன்ம சந்நிதியில அறிவு உண்டாயிரும். அதுபோல இந்த கருவிகள் பசுகரணம் எல்லாம் சிவகரணம் ஆயிரும். சங்கராந்தவாதிகள் சொல்றது அப்படி பார்க்கும். விளங்குதா? நாம இந்த சடமான கருவிகள் ஒரு காலம் சித்து பொருளா ஆகாதுங்கிறோம். ஆகுமையா? இப்படி வருதாலே வைக்கலத்துல வைக்கல் உப்பளத்துல போட்ட வைக்கல் புல்லுதான் அத மாறுற மாதிரி சந்நிதியில உண்டாகும். ஆன்ம சந்நிதியில கருவிகளுக்கு அறிவு உண்டாகும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அதை மறுக்கிறார். எப்படி மறுக்கிறாரு? இப்ப அந்த கண்ணாடியில பட்டு வந்த ஒளி அது பிம்பச்சாயல் அப்படிங்கிற இல்லைங்கிறார். அது பிம்பச்சாயல் இல்ல, அது பிம்பமே. அது என்னது? பிம்பம்தான். அவ சூரிய ஒளிதான் கண்ணாடியில பட்டு ரிஃப்ளெக்ட் ஆகுது. அது கண்ணாடியின் ஒளி இல்ல, அவன் கண்ணாடி ஒளிதான். அது மாதிரி அது கண்ணாடி ஒளி இல்லையா? சூரிய ஒளிதான். அப்ப அது பிம்பமே, பிம்ப சாயல் இல்லை அப்படின்னு மறுக்கிறது. இதெல்லாம் சங்கற்ப நிராகரணத்துல வரும். அதை படிச்சா தெரியும். விளங்குதா? பிம்பம் வேற, பிம்ப சாயல் வேற. அதனால அது கண்ணாடியில ஒளி உண்டாகல. ஏன்னா சடம் தான். ஒளி இல்லாத பொருள்ல ஒளி வரவே வராது அப்படிங்கிறது. அது மாதிரி சடத்துல சித்து தன்மை வரவே உள்ளறிவு நல்லறிவாக பொது ஞானம்
என்னது எங்க சொல்லிருக்கு? வினாவெண்பா 3வது பாட்டு சொல்லியிருக்காரா இல்லையா? ஆமா, சடம் ஒரு காலத்திலையும் சித்தா மாறாது, சடம் ஜடம் தான், சித்து சித்து தான் அப்படின்னு சொல்லி மறுக்கிறது. அதனால இந்த பிம்பத்துக்கு ஆதாரம் அந்த பிம்பம் சிவனும் பிரதிபிம்பம் சீவனும் அப்படின்னு சொல்றான். பிரதிபிம்பத்துக்கு ஆதாரம் அந்த கரணம். இங்கே பிம்பம் சிவம், பிரதிபிம்பம் சிவன். பிரதிபிம்பமும் சிவன், பிம்பமும் சிவன் தான், பிரதிபிம்பமும் சிவன் தான். பிரதிபிம்பத்துக்கு ஆதாரம் சீவன். இந்த உண்மையினையும் உற்று நோக்காது, இதெல்லாம் யோசிக்காம சொல்லளவுல ஒற்றுமை கூறுவது பொருத்தமற்றது என்று அவங்க மறுக்கிறாங்க. விளங்குதா? இப்போ இந்த கண்ணாடியில தோன்றது எப்படி கண்ணாடியின் ஒளி இல்லையோ, அதுபோல சிவபெரும் இந்த சீவனிடத்து தோன்றுகிறது. ஆமா, அது சீவனுடைய ஞானம் இல்ல, அது சிவஞானம் தான். சீவனுடைய ஞானம் முச்சியில நமக்கு சிவஞானம் விளங்கினாலும் அது நம்முடைய ஞானம் இல்ல, அது கண்ணாடியினுடைய ஒளி இல்ல இல்லையா? அது சூரியனுடைய ஒளிதான். அது போல நம்மகிட்ட வர்ற ஒளி சிவபெருமானுடைய ஒளியானே தவிர நம்ம ஞானம்னு சொல்ல கூடாதுன்னு சொல்றாரு, மறுக்கிறார். விளங்குதா? அதனால இந்த தத்துவ பிரகாசை அந்த உரையில சிவத்தோடு சிவஞானம் பெற்ற சீவன் முக்தர் ஆகிய சித்தன் சிவத்தோடு ஐக்கியத்தினை ஒற்றுமை அடைந்தவனாய் அந்த சிவத்துக்கு வசப்பட்ட தனது விருத்தியினை உடையவனாய் மாயை முதலியவற்றால் பற்றப்படாதவனாய் சிவஸ்வரூபமானது தன அனுபவத்தை உடையவன் ஆகின்றான். சிவஸ்வரூபமான தனது அனுபவத்தை உடையவன் ஆகின்றான். சிவஞானத்தால் அந்த சர்வானர்த்த வடிவ பாசங்களும் நீங்கி பரமானந்த வடிவ சிவத்தினை பெற்று அந்த பாசங்கள் என்ன ஆயிருமா? சிவஞானத்தினால அந்த தன்மை சிவத்தினை பெற்று கிருத கிருத்தியத்தையும் பிராப்தியுமான சீவன் முக்தனுக்கு இதழ் மேல் பெரும் பேரு வேறொன்று இல்லை. அதனை சித்தன் என்றான். அப்படி வேறு இல்லாம இருக்கிறதுனால அவனை சித்தன் என்றான். ஞான திருஷ்டியால் பார்க்கும் இடத்து சிவத்தை விட வேறு தன்மை தோன்றாமையால் வசுத்துவம் நீங்கியமையால் யான் எனும் சுற்றுணர்வு இன்மையால் சித்தாகிய சிவஸ்வரூபமே ஆதலாலும் சிவத்தோடு ஐக்கியத்தினை அடைந்தவன் ஆனாய் என்கிறார். அதனால இவன் அவனை ஒத்த தன்மை ஆகி அவனோட ஐக்கியம் ஆயிடுவான் அப்படின்னு சொல்றார். இந்த ஐக்கியத்தை மறுக்கிறதுக்கு தான். இவனுக்கு எப்படி இவனுடைய ஞானமா ஒரு காலம் அது வராது. அதனாலதான் நாம அது நீங்கிருங்க. எப்படி கண்ணுக்கு நல்ல தெளிவான காட்சி இருந்தாலும் இந்த கண்ணுக்கு சூரிய ஒளியை கலக்காம வியாபக காட்சி கிடையாது. விளங்குதாமா? அப்போ அதனால நாம சிவத்தை சார்ந்திருக்கிற வரைக்கும்தான் அந்த சிவஞானம். எப்படி கண்ணுக்கு அந்த சூரியனை சார்ந்திருக்கிற வரைக்கும் தான் வியாபக ஞானம். அதுல இருந்து நீங்கனா எப்படி போயிருதோ அதுபோல நாம நீங்கனா
தேரும். எனவே அது நம்முடைய ஞானம் இல்ல. நம்முடைய ஞானம் அவனை ஒத்தவனா ஆகல. முக்தி அடைஞ்சாலும் ஒத்தவன் ஆக மாட்டோம். அவனோட நாம ஐக்கியமாகலாம் முடியாது. ஒத்த பொருள் இல்ல. நாம பெறுத பொருள் தான், கொடுக்கிற பொருள் தான். இந்த பொருள் அந்த பொருள் ஒரு காலமும் ஒன்னாகவே ஆகாது அப்படின்னு மறுக்கிறோம். விளங்குதாமா? அதனால ஐக்கியமாகிறதுங்கிறது நீங்க சொல்லாத. இப்ப நாம ஐக்கியம் சொல்றது என்ன சொல்றோம்? அவன்கிட்ட அடங்கி நிக்கிறதுன்னு சொல்றமே தவிர அவனோட ஒன்றாய் போறது இல்லை. கண்ணொளி விளக்கின் ஜோதி கலந்திடும் கருத்து ஒன்றென்று 58 சிவபிரகாசன் சொல்றாருனா இல்லையா? முக்தி அடைஞ்சாலும் அவனுடைய இன்ப நாம பெற்றிருக்கிறது ஓரளவு தான். அவன் வேறதான், நாம சமுத்திரமும் கலசமும் தான். சமுத்திரமும் கலசமும் தான். நாடி முகவாது நானாளி. இந்த நாலு நாளிய உள்ள திணிச்சா அதே பெற முடியாது. கடலை கொள்றது எங்க? இல்லையம்மா, அவன் கடல் தான். நாம கலசம் தான். அந்த கடல்ல இருக்கிற நீர் தான் கலசத்துல இருக்குது, வேற இல்ல. ஆனா அந்த கடல்ல இருக்கிற அத்தனை பொருளையும் அது கொள்வதில்லை. நீரை மட்டும்தான் கொண்டு இருக்குது, வேற என்ன கொண்டல? அதுக்குள்ள எத்தனையோ சீவராசிகள் இருக்குது, எத்தனையோ சங்கு முத்து இப்படி எத்தனையோ பொருள் இருக்குது. அவங்கிட்ட எல்லா பசுவும் இருக்கு, எல்லா பாசமும் இருக்கு. அது மாதிரி நமக்கிட்ட எல்லா பாசமும் எல்லா பசுவும் இருக்குன்னு சொல்லி அப்படியெல்லாம் சொல்ல முடியாது. விளங்குதாமா? அப்போ அவன் எல்லா பொருளையும் கலந்திருப்பான். நாம சிவத்தோடு மட்டும்தான் கலக்க முடியும். எல்லா பொருளையும் கலக்க முக்தியில ஒரு பொருள்ல தான் கலந்திருக்கும். சிவத்தோடு மட்டும்தான். விளங்குதாமா? அப்போ நாம வேறதான். அவன் எல்லா பொருளையும் எல்லா நேரத்திலும் கலந்திருக்கான், அவன் வேறதான். நாம அவனும் ஆனந்தமா இருக்கான், நாமும் ஆனந்தமா இருக்கோம், அவ்வளவுதானே தவிர அவனும் நாமும் ஒத்துலாம். அவனுக்கும் உனக்கும் ரொம்ப ரொம்ப ஏணி வச்சாலும் எட்டாது எந்த காலத்திலையும். விளங்குதா? அதத்தான் இங்க சொல்றாரு. அதனால ஞான திஷ்டியால் பார்க்கும் இடத்து சிவைத்தை விட வேறு தோன்றாமையாலும் பசுத்துவம் நீங்கியமையால் யானன்னு சுற்றுணர்வு இன்மையால் சித்தாகிய சிவப்பு சுருமையை ஆதலாலும் சிவத்தோடு ஐக்கியத்தை அடைந்தவனா என்றார். இங்கு ஐக்கியம் என்ற சொல்லுக்கு பிரமாணமின்றி யுத்திகளால் பலவாறு பொருளுகை. பிரமாணம் சொல்ல முடியாம யுக்தினானது அனுமானத்துல இப்படி இருக்கலாம் அப்படி இருக்கலாம்னு சொல்லி பரம்பார் பொருள் சொல்லமுங்க. அதனால ஏகத்தின் ஒன்றின் பாவம்ங்கிறது தன்மை ஐக்கியம் பண்ணும் பத உற்பத்தியானே தெரியலாம். அவ்வாறு விபரீத உரை செய்யாதவாறு மெய்கண்ட தேவரும் ஏகனாகி என்று அதை மொழிபெயர்த்தார். இப்படியெல்லாம் தப்பா சொல்லிடக்கூடாதுங்கிறது தான். ஏகனாகி ஒரு பொருள் போல் தோன்றும், அவ்வளவுதான, ஒரு பொருள் ஆகல. அவனிடத்து ஏகனாகி நிற்க என்று பொருள் உரைத்ததையும் காண்க. முன்னர் பாசவசத்தால் பேதமாகிய துவைத தோற்றமுடையவனாகிய இவன் பாசம் நீங்கியபடி அந்த துவைத தோற்றம் ஒளிந்து அத்திபிதனாய் ஏகனாய் நிற்றலாகிய இதனையே இரண்டர கலத்தல் என்பான். இரண்டர கலத்தல் என்கிறது இறைவனுக்கு அடங்கி நிற்கிறது தான், அவனோட கலக்கிறது இல்லை, அவனிடத்துல அடங்கி நிற்கிறது தான். அதை அடங்கிதான் எப்போது நின்னது, அதை உணராது இருந்தது, இப்போ உணர்ந்திருக்கு. அவனுக்குள்ளதான் நாம இருப்போம்னு உணர்ந்திருக்கு. விளங்குதா? அவ்வளவுதானே தவிர அவனோட கலத்தல்ங்கிறதெல்லாம் அதான் அந்த
ஆதவந்தன் சந்நிதியில் அம்புலியின் ஆசோதி பேதமர நிற்கின்ற பெற்றி போருங்கிறாரா இல்லையா? சூரிய ஒளியில நட்சத்திரங்களுடைய ஒளி சந்திரன் ஒளியெல்லாம் அடங்கி நிற்பது போல முக்தியில நம்ம அறிவு அவன் அறிவுக்குள்ள அடங்கி நிக்குது. அவ்வளவுதான். தான் தனியா தோறாம அடங்கி நிக்குதே தவிர அந்த ஒளி இந்த ஒளியா ஆகல அப்படிங்கிறது தான். விளங்குதா? அதனால இரண்டரை கலத்தல், அதாவது இரண்டு என்பது ஒளிய கலத்தல் என்பது இரண்டுங்க தன்மை தோன்றாதவாறு அடங்கி நிற்கிறதே தவிர ஒன்னாயிடுதுங்கிறது. அதனால அந்த இரண்டு பொருள்கள் இரண்டு என்ற தன்மை தோன்றாதவாறு இருக்கு இல்லையா? ஆமா, அதுதானே தவிர ஒன்னாகிடுதுங்கிறது கிடையாது. அதான் ஏகான்மவாதி சொல்றது ஒண்ணு, அது கிடையாது. ஐக்கியவாதி சொல்றதும் அதுதான், அதெல்லாம் கிடையாது. முத்தி தண்ணில் மூன்று முதலும் ஒளிய கேள், அதான் சொல்றாங்க. மூணுமே இருக்கும் அப்படின்னு. அதனால இரண்டு என்பது ஒளிய களத்தல் என்பது எனவே ஒன்றென்பதாயிற்று. இவ்வாறின்றி இரண்டு என்பது தோன்றாது கலத்தல் என்று பொருள் செய்யின் ஏகன் என்னும் சொல்லிற்கு பொருள் ஆகாமையோடு சிவபூரண தன்மைக்கும் அது குற்றம் உண்டாகும். அதனால குறை உண்டாகும். இந்த ஐக்கியத்துக்கு ஒருமையே பொருள் என்னும் அபிப்பிராயம் உள்ள சுருதி ஆதிகள் இவையாம். அப்போ அந்த ஒரு பொருளாய் நிற்குங்கிறது ஒரு பொருள் போல அடங்கி நிற்கும். தான் என்ற ஒரு பொருள் தனித்து காணாதவாறு அவன்கிட்ட அப்பணைந்த உப்பின், அதான் 11 கடைசியை சொல்லுவார். அப்பணைந்த உப்பு, அப்புல உப்பு சேர்ந்திருக்குது. அந்த உப்பு தனித்து தோன்றாதவாறு அதுக்குள்ள அடங்கி இருக்குது. அப்படித்தான் இருக்குமே தவிர இல்லையா? இது அந்த தன்மை பெற்றதுன்னு சொல்ல முடியாது. அதனால இந்த வாக்கியத்துக்கு ஒருமையே பொருள் என்னும் அபிப்பிராயம் உள்ள சுருதிகளுக்கு பொருள் இதுதானே தவிர ஏகநாதங்கிறது பொருள் இதுதானே தவிர ஒரு பொருளா ஆயிடுதுன்னு சொல்ல கூடாது. எதில் சர்வ பூதங்களும் ஆத்மாவே ஆயிற்று என்று விசேடமா அறிபவனாகிய ஏகத்துவத்தி அந்த இதுல அவனை காண்பவனுக்கு அதில் மோகம் யாது சோகம் யாது என்று ஈசாவாசியம் சொல்லும். எனவே எப்படி சுத்த சலத்தில் சுத்த சலம் வார்க்கப்பட்டதாமோ அத்தன்மைதை ஆகின்றது என்றும் அங்க கடோ உபனிஷத்து சொல்லும். ஜலத்தில் சலம் சேர்ந்தால் எப்படியோ அப்படியே ஞானத்தினால் சாயிச்சம் சொல்லப்படுகிறது என்பது பிரம்ம வித்யோப உபனிஷத்து. எப்படி ஜலத்தில் ஜலமும் பாலில் பாலும் நெய்யில் நெல்லும் வார்க்கப்பட்ட போது விசேடமின்றியதாகின்றதோ அப்படியே சீவ பரமாத்மாக்களின் ஐக்கியமாம் என்பது பைங்கல உபனிஷத்து. இப்படியெல்லாம் உபனிஷத்துக்கள்ல சொல்லியிருக்கும். அது மாதிரி எது சேர்ந்தாப்புல இது சேர்ந்தாப்புலன்னு. இப்ப நாம அவன்கிட்ட சேரணும்னா என்ன செய்ய, எப்படி சேர்றோம்? நம்முடைய தூலத்தன்மை கெட்டு அவன் கூட போய் சேரணும். இது 7ஆம் நூற்பாவிலே சொல்லியிருக்காரா இல்லையாமா? ஏமா 7ஆம் நூற்பாவில சொல்லியிருக்காரா இல்லையா? 7ஆம் நூற்பாவில 3வது அதிகரணம் 3வது பாட்டை சொல்லுங்க. ஒன்னேதான் 7ஆம் நூற்பாவில 3வது அதிகரணத்துல 3வது பாட்டை சொல்லுங்க. ஆமா, அப்படி அதுக்கு என்னமா அர்த்தம்? என்னமா அதுக்கு என்ன பொருள்? இல்லம்மா, மெய்ஞானம் தன்னில் இல்லையா விளையாதாம் அசத்தாதல் அஞ்ஞானம் உள்ள மனைதல் தான் இல்லையா? அப்போ அந்த ஆன்மாவுக்கு மெய்ஞானம் எப்ப விளங்குச்சோ அப்போ அது பாசத்தை பற்றாது. அப்போ மெய்ஞானம் விளங்காததுனால பாசத்தை பற்றி நிக்குது இல்லையா? இந்த ஆன்மா இப்ப பாசத்தை பற்றி நிக்குது. அப்படி பற்றி இருக்கிற ஆன்மா சுத்த நிலையில
பாசத்தை பற்றாது இல்லையா? அப்ப அது எப்படி நிக்குங்கிறதுக்கு இது இது பொருள். அதுக்கு ஓமை சொல்றாரு. என்ன சொல்றாரு? தன் கடல் நெருப்பு போதும். ஐயா, மெய்ஞானம் தானே உட அன்றே. மெய்ஞானம் தானேன்னா மெய்ஞான வடிவமாகிய சிவம் இருக்கிற அன்னைக்கு எதெல்லாம் இருக்குது? பசுவும் இருக்குது, பாசம் இருக்குது. எப்படி இருக்குது? தன் கடலும் நீரும் உப்பும் போல். தன் கடல் போல் இருப்பது யாரு? சிவம் இல்லையா? நீர் போல் இருக்கிறது ஆன்மா, உப்பு போல் இருப்பது பாசம். இப்படி மூணுமே இருக்குது. இருக்குதா இல்லையா? இருக்குது இல்லையா? அப்படி இருந்தாலும் அந்த நீர் இடையில இருக்குது. நீரு இடையில இருக்குது இல்லையா? அந்த நீரு அந்த தூளமா இருக்குது. தூளமா இருக்கிற நீரை தூளமான உப்பு பற்றி இருக்குது இல்லையா? அப்போ அந்த நீரினுடைய உண்மையான தன்மை என்னது? இனிப்பு சுவை, ரதம் இல்லையா? அப்போ அதனுடைய உண்மையான இயல்பை இழந்து அது உவர்ப்பு சுவை, உப்போட சேர்ந்து உவர்ப்பு சுவை. அப்போ அந்த இனிப்புங்கிறது என்னது? இன்பம். அப்போ ஆன்மாவுக்கு இயல்பு இன்பமா இருக்கக்கூடியது. அந்த இயல்பு போய் அது உவர்ப்புங்கிறது துன்பம். ஏன் ஏன் அப்படி இருக்குது? இது தூலமான தன்னை விட கீழ்பட்ட பொருளை பற்றி இருக்கிறதுனால அது என்ன செய்யுது? ஆமா, அந்த தன்மையாகி சேரக்கூடாத பொருளை சேர்ந்ததுனால அப்படி இருக்குது. விளங்குதா? இருக்குது. அப்போ அப்போ அந்த உப்பு, தூலமான நீரை பற்றி இருக்கிற உப்பு சுக்கமான ஆகாசத்தை பற்ற முடியல. பற்ற அதுவும் அதுக்குள்ளதான் இருக்கு. அது வியாபகத்துக்குள்ளதான் இருக்குது. அப்ப அதை பற்ற முடியலன்னா அவன் இவதை பற்றி இருக்கான், இது அத. அப்ப இதனுடைய காரியம் அதனிடத்துல நிகழாது. அவனுடைய காரியம் இதனிடத்துல நிகழ்மிகன்று இதனுடைய காரியம் அவனிடத்துல நிகழாது. இவன் எப்படி காரியப்படுத்தணுமோ அவன் காரியப்படுத்துவான். ஆனா இது அவனை முடியாது இல்லையா? இதனுடைய செயலை அதவன்ட்ட. அப்போ இந்த ஆன்மாட்ட மறைத்தலை செய்கிற அது அவங்கிட்ட அதை செய்ய முடியாது. முடியாது. விளங்குதா? இது எதுக்கு சொல்லி இருக்கிறாரு? முதல்ல சொன்னதுக்கு மெய்ஞானம் தன்னில் விளையாத அசத்தாதல ஞானம் உள்ள மனித. இப்ப எப்படி மெய்ஞானத்துல விளையுதோ அதே மாதிரி முக்தியிலையும் ஆணவமலை இருக்கும். இருந்தாலும் அது வேலை செய்யாது. எது போலன்னா இது போல. விளங்குதா? நீ அவனை சேர்ந்துட்டேன்னா அவங்கிட்ட எப்படி வேலை செய்யாதோ அது பாரு வாண்டே வேலை செய்யாது. நீ அவனை சேராம இருக்கிற வரைக்கும் வேலை செய்யும் அப்படின்னு சொல்றாரு. விளங்குதாமா? மெய்ஞானம் தன்னில் விளையாது அசத்தாதல ஞானம் உள்ள மனிதன் தான். இது சார வேண்டிய சோர்ல போய் சார்ந்திருந்தா எந்த பேர் அவனை பற்ற முடியாது. விளங்குதா? அது நீங்கிறோம். இவன் பற்றக்கூடாத பொருளை பற்றி நிற்கிறதுனால நீ பற்றி உன் தன்மை இழந்து அது தன்மையா இருக்க இல்லையா? அப்போ நாம அந்த சடப்பொருளை சார்ந்து நம்முடைய தூலத்தன்மை, நாம என்ன ஆயிட்டோம்? தூலத்தன்மை உடையவனா, தூலப்பொருளை பற்றி தூலத்தன்மை உடையவனா இருக்கும் இல்லையா? அப்போ பாசத்தை பற்றி பாசமாகவே நிற்குது. பாசத்தை பற்றி ஆமா, அந்த படிகம் போல பாசமே தானே நிக்குது இல்லையா? அந்த உப்பே தானே தானே நிக்குது. இந்த தண்ணி அதன் தன்மை இழந்து உப்பே தானே நிக்குதா இல்லையா? உப்பின் குணமே தன் குணமாக கொண்டிருக்குது. இருக்குதா இல்லையாமா? இது நிக்குது. அப்புறம் அந்த சூரியன் வெதிப்பி, சூரியன் வெதுப்புதுங்கிறது அந்த ஆகாசத்துல இருக்கிற அந்த பெருமான், அவன் குறுவடிவாகி தூலமா, அவன் வியாபகமா இருக்கிறவன் குறுவடிவாகி வந்து ஒரு வடிவு கொண்டு வந்து அந்த கதிர் உபதேசம் தீட்சை அது செய்தா உங்களுக்கு என்ன ஆகுது?
அந்த அறிவு சூக்கமமாகி படிப்படியா சூடாகி அது என்ன ஆகுது? திரவ நிலை மாறி வாயு நிலை ஆகி சூக்கும நிலை ஆகி அறிவு சூக்குமமாகுது. ஆகி அது ஆகாத்துல கலக்கு. அப்போ போகும்போது இந்த பாசத்தை பூரா விட்டுட்டு பாசச்சார்புல இருந்து விட்டு நன்னீர் ஆகி என்ன ஆகுது? ஆமா, அந்த உப்பு நீர் என்ன ஆகுது? நன்னீர் ஆகி ஓத்த பொருள் தானே கலக்கும். அப்படி நன்னீர் ஆகி ஆகாயத்துல கலக்குது. எது? அந்த நீர் ஆவியா. அப்படி கலந்தாலும் இல்லையா, அவன் ஆகாயம்தான், இது நீராவிதான், அது தூளம்தான், இது அதை விட அவன் சூக்குமம் தான், இது அதை விட தூளம்தான். ஆனா தான் அப்படின்னு அது தனியா தெரியாம ஆகாசத்துல கலந்து ஆகாசமாகவே நிற்கும். அவனுக்குள்ள அடங்கிதான் இருக்கும். விளங்குதா? அது அந்த ஆகாசமும் காற்றும் போல. காற்றும் கண்ணால பார்க்க முடியாதுதான், இதுவும் பார்க்க முடியாதுதான். ஆனாலும் அது வேற இது வேறதான். விளங்குதா? அது போல இந்த ஆன்மா அவனுக்கு அடங்கி அப்போ அந்த சூக்குமமான ஆகாயத்தை பற்ற முடியாதது போல இவனும் முதல்ல இருந்த நிலையிலிருந்து சூக்கமம் ஆயிட்டாம்ல. அதனால அந்த பாசம் இங்க ஓமையில அது ஏகதேச பொருளா சொல்லியிருக்கிறதுனால அதை விட்டுட்டு போகுதுங்கிறோம். ஆனா சாத்தாந்திகத்துல அது என்னது? அதுவும் வியாபக பொருள். மல கண்மமும் வியாபக பொருள். அது விட்டுட்டு போறதுன்னா அதனுடைய காரியம் நிகழாமல் இருக்க, அதை பற்ற முடியாம நிக்குது அப்படிங்கிறத இந்த பாட்டுல சொல்லி இருக்கிறாரு. விளங்குதாமா? அப்போ இதை சார்ந்து உப்பாகவே இருந்தது, அப்புறம் ஆகாயத்தை சார்ந்து இந்த அப்பு ஆகாயமாகவே நிக்கிறதா இல்லையா? அப்ப ரெண்டுக்கும் உரிமை உடையது எது? இந்த நடுவுல இருக்கவன் அப்படிங்கிறத சொல்றாரு. அதனால அது அந்த அப்படி ஆனாலும் அதோட ஒத்து உடன் இல்லாது, தோன்றாது நில்லாது. தோன்றல் மனம் வளம் போர் தொக்கு. எப்போதும் எப்படி மலரின் கண் மனம் இருக்குதோ அது போல இது என்ன செய்யும்? சார்ந்த பொருளுக்கு அடங்கித்தான் இருக்கும், ஒத்த பொருளா இருக்காது. நீ சொல்ற ஐக்கியம்ங்கிறது ஒத்த பொருளுக்கு, இது ஒத்த பொருளா இருக்காது. சரியா? நீ ஒத்த பொருள்னு கூட சொல்லல, ஒரு பொருளுங்கிற இல்லையா? அப்படி ஒரு பொருளா? இரு பொருள் ஒரு பொருள் ஆகாது, இரு பொருள்ல ஒரு பொருள் ஆகா. இதெல்லாம் சங்கற்ப நிராகரணத்துல சொல்றாரு. ஒரு பொருள் போய் இன்னொரு பொருள் ஆக மாட்டாது. அதனால நீங்க சொல்ற மாதிரி இந்த ஆன்மா சிவமாகிறதுன்னா அது சிவம் போல தன்மை பெற்று நிற்குமே தவிர அது சிவமே ஆயிடுதுன்னு சொல்லக்கூடாது. அதைத்தான் நமக்கு இந்த 11ஆம் நூற்பாவுல வழிநூல் ஆசிரியர் சொல்லும் போது இந்த செம்பு அந்த குளிகையால அது தங்கமாகுமே என்று குளிகை ஆகாது. இது என்ன ஆகாது? குளிகை ஆகாது. செம்பு என்ன ஆகுது? பொன்னாகுது. பொன்னாகிறதுனால அந்த களிம்பு பற்று களிம்புல இருந்து விடுபட்டு எப்போதும் பிரகாசமா இருக்குது, எப்போதும் பிரகாசமா இருக்கு. அது போல நீ ஓ ஞானம் விளங்குற ஞானமா இருப்பே தவிர என்ன செய்ய மாட்ட? அந்த குளிகை மாதிரி ஆயிட மாட்ட. நீ அடுத்தவனுடைய ஒருத்தன் இன்னொருத்த செம்புல இருக்கிறதெல்லாம் களிம்பெல்லாம் உன்னால நீக்க முடியாது, அந்த தொழிலை செய்ய முடியாது இல்லையா? இவன் அதை அனுபவிக்கலாம். அதான் மர புல்லூரிகள். மர புல்லூரி, புல்லுன்னா தெரியுமா இல்லையா? ஒட்டுண்ணிமா. ஒரு மரத்துல வேற ஒரு மரம் விதை விழுந்து முளைச்சி நிக்குமா இல்லையா? நிக்குமில்லம்மா, அது பேரு ஒட்டுண்ணிக்கிறோம். அது அந்த மரத்துல இருந்து சார உருகி அது வாழும். அப்போ நாம அத மாதிரி சிவத்துட்டு இருந்து அவனுடைய நன்மைகள் எல்லாம் நாம பெற்றுக்கிட்டு இருப்போம் இல்லையா? இல்லையாமா?
அப்படி பெற்றுட்டு இருந்தாலும் அந்த இப்போ ஒரு ஆலமரத்துல இல்லையா, ஒரு ஆலமரமோ இல்ல ஆலமரத்துல வேற ஒரு மரம் ஒரு வேப்ப மரம் முளைச்சிருக்குது. அதுல விழுந்து ஒரு வேப்ப மரம் செடி முளைச்சிருக்கு. அதுல வேப்பங்காய் தான் காய்க்குமே தவிர அந்த ஆலம்பழம் பழுக்காது. அது போல இவன் கொடுக்கறத இது செய்ய விளங்குதா? அதனால அந்த மரமாக இது மாறி விடுவது இல்லை, இல்லையா? அதனாலதான் அவன் இவனாய் நின்றது. அவன் இவனாய் நிற்கிறான். அப்படி நின்னது அவன் அருளால். அவன் அருளால் அல்லது. இவன் அவனாக. இவன் ஒரு நாளும் அவன் இவன் மாதிரி நிற்பான். ஆனா இவன் அவனா? இவன் அவனாகான் என்று உறுதி பெற என்றும் இவனை. ஆன்மா என்னைக்கும் ஒரு பொருளுடைய தன்மை மாறாது, அதனுடைய இயல்பு. ஆமா, அவனை சார்ந்ததனால ஏற்படுறதுங்கிறது வேற, அது இல்லையா? ஆனா நம்முடைய இயல்பு அவனை சார்ந்ததுனால ஒண்ணு ஒன்னாத்தான் அறிகிறது, அழிஞ்சுதான் அறிகிறதுங்கிறதெல்லாம் நமக்கு அந்த தன்மையெல்லாம் மாறாது. நாம எல்லாத்தையும் ஒரு சேர அறியவும் முடியாது, இல்லையாம்மா? அழுந்தாம அறியவும் முடியாது, இல்லையாம்மா? அது நாய் நாய் தான், கற்பூரம் கற்பூரம் தான், உப்பு உப்பு தான். உப்பு மாதிரி அது வெள்ளையா இருந்தது அப்படின்னால அது கற்பூரம் ஆயிருமா? கடல் உப்பா கற்பூரம் ஆகாது. அது மாதிரிதான் ஆன்மா சிவம் போல இருக்குமே தவிர சிவம் ஆகிறார் அப்படின்னு இங்க சொல்றார். அதனால அவங்க சொல்றது, அதுல சொல்ற இந்த ஏகனாகின்னு சொல்றதுக்கு இப்படி அவங்க ஐக்கியமாயிரும் சொல்றது யாருடைய கருத்து? ஐக்கியவாத செய்வர், சிவாத்திவித செய்வர், இவங்க சொல்றதெல்லாம் மறுக்கிறது. அப்படி ஆகாது. எனவே ஒரு வேஷக்காரன் வேஷம் உள்ள போதும் அது இல்லாத போதும் எப்படி புருஷனாய் இருக்கிறானோ அப்படியே. அவன் வேஷம் போட்டதுனால அவன் ஆயிடுவானா? விளங்குதாமா? அதனால அது இயற்பகை நாயனார், அதுல அந்த சிவபெருமான் தூர்த்த வேடம் கொண்டு வாரார். என்ன சொல்றாரு? சேக்கடார் சொல்றார். அவன் யாரு? தீர்த்தன். அவன் யாருமா? தீர்த்தன், இல்லையாமா? நாம தான் தூர்த்தன், அவன் தீர்த்தன், இல்லையா? அவன் தீர்த்தன் ஒரு காலம் தூர்த்தன் ஆகும். அது ஆமா, ஞான சம்பந்தருக்கு ராவணன் வேடம் விட்டார் போல. ஞான சம்பந்தரை கூப்பிட்டு அவருக்கு ராவண வேஷம் போட்டா பொருந்துமாமா? அந்த புள்ள முகம் எப்படி இருக்குது, இல்லையாமா? அவனுக்கு ராசன வேடம் போட்டா பொருந்துமா? அது மாதிரி சிவபெருமான் தூத்த வேஷம் போட்டு வந்தாலும் பொருந்துமா? பொருந்தாத வேடம் போட்டுட்டு வராருங்க. வேடமும் அது ஒத்திருக்கணும்லாமா? ஒவ்வாத வேடம் அப்படிங்கிறார். அதனால வேஷக்காரன் அந்த வேஷம் உள்ள போதும் இல்லாத போதும் எப்படி புருஷனா இருக்கிறானோ அப்படியே அந்த பிரம்ம விசிரேஷ்டன் எப்பொழுதும் பிரம்மமாவே ஆகின்றான், வேறில்லை. கஷ்டம் நஷ்டமான போது எப்படி ஆகாயம் ஸ்வயம் ஆகாயமா இருக்கிறதோ அதுபோல உபாதி இலயமான போது பிரம்மம் உணர்ந்தவன் ஸ்வயம் பிரம்மமாகவே ஆகிறான். பாலில் பாலும் தைலத்தில் தைலும் ஜலத்தில் ஜலமும் விடப்பட்டு கூடிய போது எப்படி ஒருமை அடைகின்றதோ அதுபோல ஆன்மாவை உணர்ந்தவனாக முனி ஆத்மாவில் ஒற்றுமை அடைகிறான் என்பது ஆத்மோ உபனிஷத்து. ஜலத்தில் வார்க்கப்பட்ட ஜலமும் பாலில் வார்க்கப்பட்ட பாலும் எப்படியோ அப்படியே மந்திரம் உணர்ந்தவன் தீஷா மாத்திரத்திலே சிவத்தன்மை அடைகிறான். நீரில் நீரும் பாலில் பாலும் நெய்யில் நெய்யும் வார்க்கப்பட்டதாய் எப்படி விசேடமின்றியதாய் ஆகின்றதோ அப்படியே ஜீவாத்மா பரமாத்மாவுக்கு அவிசேஷம் உண்டாகிறது
என்பன அசிந்திரிய விசுவாச சாதாக்கியம் என்று இப்படி நிறைய உபனிஷத்துக்களை எடுத்து காட்டுறாங்க அவங்க. இப்படி எல்லாம் சொன்னது அதுதான் அங்க சொன்னதுக்கு பொருள் நேரடிய பொருளை கொள்ளவே கூடாது. அதெல்லாம் பார்த்தா பெரும்பாலும் நீங்க ஆகமங்களை எடுத்து படிச்சாலும் ஆபகங்கள்ல சொல்றது பெரும்பாலும் அது எப்படி தெரியும், சிவசமவாதம் போலதான் தெரியும். அதை சிவஞானம் உரைய முதலே எடுத்துட்டாரு. அதுக்கு நேரடியா பொருளே கொள்ளக்கூடாது. அதனால அந்த உண்மை ஆகமங்களை பார்த்து அதுக்கு விரோதம் இல்லாம கொள்ளணுமே தவிர சொல் கடந்தவாறே அப்படி கொள்ள, நெய் நீர் நீரும் பாலுல பாலும் சேர்ந்த மாதிரிங்கிறது ஐக்கியம் இல்லையா? அப்போ வேற்றுமையின்றி கலந்திருப்பான்னு சொல்றத இப்போ நாம சிவஞான போத 8ஆம் நூற்பாவுல ஆற்று நீர் உப்பு அதுல போய் கலந்து கடல் நீராவே ஆகிற மாதிரிங்கிறோம். அப்படி சொன்னது ஐக்கியம்னு சொல்ல முடியுமா? அப்படி சொல்லக்கூடாது. விளங்குதாமா? அது வியாபகமான அறிவை பற்று இல்லையா? இந்த அவனுடைய அறிவே தன்னறிவு என்று அதில் அடங்கியிருக்கும்னு சொல்லணுமே தவிர அந்த ஓமையை எதுக்கு பயன்படுத்துறோம்னு தெரிஞ்சு சொல்லணும். அதனால இவன் உப்பு நீராவே மாறிட்டான், அதனால நாம சிவமாவே ஆயிட்டோம்னு சொல்லக்கூடாது. அங்க கலக்குங்கிறதுக்கு மட்டும்தான் அது ஓமையை தவிர, விளங்குதா? அதான் அந்த அப்பணைந்த உப்புல அது அப்பணைந்து இருந்தாலும் அந்த அந்த அப்பு காணப்படாம இருக்கா இல்லையா? அப்புங்கிறது ஆன்மாவுக்கு சொல்லியிருக்கு. ஆனா தொட்டு நக்கி பார்த்தா தெரியும் அது வெறும் தண்ணியில அதுல உப்பும் இருக்கு. ஆனா உப்பு காட்சிப்படாம இருக்கிறதுனால உப்பே இல்லைன்னு சொல்லக்கூடாது. விளங்குதா? அது அத உப்பு உப்பாதான் இருக்கு அப்படி சொல்லணும். விளங்குதா? அதனால இப்படியெல்லாம் சொல்லி ஒருமையினை காண்பவனுக்கு அங்க சோகமேது மோகமேது என்ற ஆசிரியர்களே அங்க அப்படி சொல்லுவாங்க அப்படிங்கறதெல்லாம் இதுல இருந்து எடுத்து காட்டுறாரு. அதனால நீங்க அப்படி சொல்லியிருக்கிறதுனால நாம ரெண்டும் ஒன்னாகிறதுங்கிறத அப்படி சொல்ல கூடாது. அது நாம ஒன்றாகாமல் இரண்டாகாமல், ஒன்றாகவும் நிற்காது, ஒன்றும் இரண்டும் அன்றாகாமல் இல்லையா? அது ஒன்றாயும் ஆகாது. ஏன் ஒன்றாகாது? இலக்கணத்தால் வேறு, அதனால ஒன்றாகாது. ஏன் வேறாகாது? இருப்பினால் அவன் வியாபகமும் நாம வியாபியமும், அதனால அவனை நீங்கி நிக்க முடியாது. அதனால ஒன்றாதான் இருக்கணும் இல்லையா? அவனுக்குள்ள நாம் இருந்தாலும் நாம வேறதான். அதனால ஒன்றாகாமல் என்ன? ஆமா, ஒன்றாகாமல் இலக்கணத்தினால வேறுதான், அதனால ஒன்றாகாது, வேறாகாது. ஏன்? இருப்பினால நாம தனிச்சு வேற நிக்க முடியாது, அவனுடைய வியாபகத்துக்குள்ளதான் இருந்து ஆகணும். அதனால வேற. அப்போ ஒன்றாகாமல் இரண்டாகாமல், ஒன்றும் இரண்டும் அன்றாகாமல் அப்படி நிக்கிறது தான் அத்துவிதம். அப்படி நிக்கிறதுக்கு பேர் தான் அத்துவிதம். விளங்குதா? அப்படி சொல்றாரு. அதனால அந்த தத்துவ பிரகாசர் உரைய ஆமா அது அப்படியே நாம கொண்டா என்ன ஆயிரும்? விபரீதமாயிரும் அப்படின்னு சொல்றாரு. அவர் அந்த 10வது நூற்பாவுல சிவானுபூதிகமாம்னு சொல்றது சுவாதிபூக ஆவான்னு சொல்லியிருக்கிறார். அங்கே ஆயிட்டதா சொல்லி அதே சீவன்முத்தி நிலைன்னு சொல்ல, சீவன்முத்தி இது ஆமா இவன் இன்னும் முத்தனே ஆகல. இங்க 10ல அவன் என்ன ஆகல? ஆமா, அறிவு விளக்கம் பாச நீக்கத்துல உடன் நிகழ்ச்சி தான் அறிவு விளக்கமே சொல்லி, ஆனந்த விளக்கம் அப்பவே வராது. விளங்குதாமா? அது ரொம்ப ரொம்ப முக்கியம். பாச நீக்கிறதுனால அறிவு மட்டும் விளங்குமே தவிர ஆனந்தம் வரவே வராது.
அப்ப ஆனந்தம் நிகழ்வதுங்கிறது வேற நிகழ்ச்சி. அது எப்படி நிகழும்? என்னமா ஆனந்தங்கிறது எப்படிமா நிகழும்? அறிவுங்கிற தகுதி நமக்கு வந்த பிறகு இறைவன் உணர்த்த தன்னுடைய உபகாரத்தை உணர்த்த அதை உணர்வதால் உண்டாவது அது வேற நிகழ்ச்சி. விளங்குதா? ஆமா, இது அந்த கருவியை பெறுத நிகழ்ச்சி தான். இதிலேயே ஆனந்தம் வந்துடாது. அப்போ நாம அறிவு விளங்குனதுக்கு அப்புறம் இறைவன் தன்னை உணர்த்தணும். இதுவரைக்கும் உலகத்தை உணர்த்துறவன் தன்னை உணர்த்துறான். அப்ப தன்னை உணர்த்துறான்னா தன்னுடைய குணத்தை விளத்துறது. அவனுடைய குணம் என்னது? கருணை தான். அப்போ அதை உணர்த்துறது. அவன் எப்படி நமக்கு காட்டுனான், எப்படி காண வைக்கிறான் அப்படிங்கிறத நாம் அறிய செய்கிறோம். முன்னால அறியாது செய்துகிட்டு இருந்தவன் நாம் அறியுமாறு செய்யறோம். அப்ப அந்த அறியுமாறு செய்யறதுனால தான் செஞ்சதை தான் சொல்லி காட்டுறானோ? அப்படியாமா? நான் உனக்கு இதெல்லாம் செய்யறான்னு. அப்போ அதுக்கு எதனால? அப்போ அந்த தான் செய்கிற உபகாரத்தை இந்த ஆன்மா உணரச் செய்வதும் எதுக்குன்னா அந்த ஆன்மாவின் பொருட்டு தான். விளங்குதா? அத இந்த இறைவன் நம்மிடத்துல இவ்வளவு அன்பு உடையவனா இருக்கிறான் அப்படிங்கறது இந்த ஆன்மாவுக்கு தெரிஞ்சா அதுல கொஞ்சமாவது அன்பு வராதாங்க. விளங்குதா? அப்ப அவன் காட்டுறது எதுக்காக காட்டுறான்? நமக்கு இவ்வளவு கருணை உடையவனா இவ்வளவு செய்யறானே அப்படிங்கறத உணர்ந்தாவாது இந்த ஆன்மாவுக்கு இச்சை கொஞ்சமாவது வராதாங்கிறது. ஏன்னா இச்சைன்னு ஒண்ணு இல்லைன்னா இன்பம்ங்கிறதே வராது. அப்ப இந்த இச்சைங்கிறது ஒண்ணு வரணும்னா என்ன வேணும்? உபகாரம் வேணும். இச்சைன்னு வரணும்னா ஏதாவது ஒருத்தர் மேல அன்பு வானா வராது. அவன் உங்களுக்கு என்ன செஞ்சிருக்கான் காப்பாங்களா இல்லையா? அப்போ அவன் ஏதாவது நமக்கு செய்திருக்கணும் இல்லையா? எல்லாமே அவன் தான் செய்யறானாலும் அதை நாம உணரணுமா இல்லையா? நமக்கு நாமே உணர்ற தன்மை. அப்போ அதையும் அவன் தான் உணர்த்தணும் இல்லையா? அப்போ அதை உணர்த்துனா அவன் உணர்த்துறான். உணர்த்துனாம்னா நீங்க உணரணுமா இல்லையா? அதுக்கு என்ன வேணும்? என்னமா? அத உணர்றதுக்கு அறிவு வேணும். உங்களுக்கு அறிவு எப்படிப்பட்டது? விளங்குற அறிவு. அறிவிச்சால் அறிவுன்னு சொல்லாதீங்க. அவன் தான் அறிவிக்கிறானே. அறிவிச்சாலும் நீங்க அறியணுமா இல்லையா? அப்ப அறியறதுக்கு உங்க அறிவை விளக்கணும். விளங்குதா? அவன் அறிவிச்சுட்டு நீங்க அறிவிச்சதை அறியறதுக்கு என்ன செய்யணும்? உங்க அறிவை விளக்கணும். அது காட்டு உபகாரம், காணு உபகாரம் இல்ல. உங்க அறிவை விளக்குறது காட்டு உபகாரம். விளங்குதா? உங்க அறிவை விளக்குனதுக்கு அப்புறம் என்ன செய்யணும்? அத உணர வைக்கணும். இந்த விளங்குன அறிவை கொண்டு அவன் செய்யற உபகாரத்தை விளங்க வைக்கணும். அப்போ உடனாய் நின்று அத விளங்க வைக்கணும். விளங்குதாமா? அப்போ அறிபவனா இருக்கணும், அறிகிற அறிவா நிக்கணும், அறியப்படும் பொருளாவும் நிக்கணும். மூணுமா அவனே நின்னாதான் இவனுக்கு அதை விளங்க முடியும். விளங்குதா? அப்படின்னு சொல்றாரு. அதனால இந்த இறைவன் நமக்கு ஒண்ணு விளக்குறான்னா அதை அறியறதுக்கு நமக்கு அறிவு விளங்கணும், அதை விளக்கணும். அப்போ அந்த அறிவு விளக்குறதுங்கிறது எதை எவ்வளவு அறியணும். அப்ப எதை அறிவிக்கிறானோ அதை மாத்திரம், அதுவும் எவ்வளவு அறியணுமோ அவ்வளவுக்கு அறிவு விளக்கணும்.
அப்புறம் அடுத்தாப்புல வேற ஒண்ண விளக்குறாங்கன்னா அதுக்கு தகுந்தாப்புல இதே அறிவை வச்சு அதை விளங்க முடியாது. விளங்குதா? அதை எவ்வளவு அறியணுமோ அதுக்கு தகுந்தாப்புல அறிவை விளக்கணும். இப்படி அறிவை விளக்குனா அறிவை விளக்கியாச்சு. அப்போ அறிவை விளக்கியாச்சுன்னா அந்த அறிவு அவன் செய்யற உபகாரத்தை விளக்குறான். உபகாரத்தை விளக்குறான். அப்போ அதை நீங்க விளங்க விளங்க உங்ககிட்ட என்ன வரணும்? அன்பு வரணும். விளங்க விளங்க அன்பு வரணுமா இல்லையா? அப்போ அந்த அன்ப இச்சை, அந்த இச்சைய விளங்க வைக்கணும். அங்க உங்க அறிவுல இச்சைய விளங்க வைக்கணும். இச்சை தானா அவன் அறிஞ்சதுனால இச்சை தானா அறிவு விளக்கின மாதிரி இச்சையையும் அவன் விளக்கணும். விளங்குனாதான் அந்த இச்சை விளங்கும். விளங்குதா? அப்ப அந்த இச்சையை விளக்குன உடனே அவனையே பற்றி நிக்கணும். அவனையே பற்றி அதுல அழுந்தது. அப்போ உங்களுக்கு அந்த செயலை விளக்கணும். அறிவை விளக்கணும், இச்சையை விளக்கணும். இது ஒவ்வொன்னு அறிவிக்கும் போதும் இந்த மூணையும் செய்யணும். பாருங்க, இதோட ஒளிஞ்சது இந்த பேச்சுக்க. அப்போ அந்த ஆன்மாவுக்கு புணர்ந்தால் புணர்ந்தோறும் பெரும்போகும் பின்னும் புதிதாயினா முதல்ல அவன் செய்யக்கூடிய ஒரு எளிய உபகாரத்தை சொல்லி அதுக்கப்புறம் அதை விட கூடின உபகாரத்தை சொல்லணும். இப்படி பார்த்து பார்த்து சொல்லிக்கிட்டே போகணுமா இல்லையா? முதல்ல சொன்னதை விட அடுத்தாப்புல உள்ளது எப்படி சொல்லணும்? கொஞ்சம் கூடுன உபகாரமா சொல்லணும். இப்படி படிப்படியா சொல்லி சொல்லி நம்ம அறிவையும் இச்சையும் செயலையும் விளக்கி இன்பத்தை நமக்கு கொடுக்கணும். அப்போ ஒவ்வொரு விதையும் செய்யும் போதும் அறிவு இச்சை செயல்னு தனித்தனியா விளக்கிக்கிட்டே தான் இருக்கணும். ஒரு தடவை விளங்கிச்சு போச்சுன்னுலாம் விளங்குதாமா? அதனால சொல்றாரு, இது ஒரு காலம் என்ன ஆகாது, சமம்ங்கிற பேச்சுக்கு அவனை சார்ந்து அடிக்கேள் இருப்பேங்கிறாரா இல்லையா? அவனை சார்ந்துதான் இருக்கணும், அவனுக்கு அடங்கிதான் இருக்கணும் இல்லையாமா? அவன் இல்லாம தனியா ஒண்ணு தானா விளங்குற மாதிரி ஆயிடுச்சதுக்கு பேச்சுக்கே இடமே இல்லையே. அப்படித்தானே வச்சிருக்கிறான் இல்லையாமா? ஏன் அப்படி வைக்கல? ஏமா அப்படி விளக்கல? ஏமா அப்படி விளக்கல? எப்பொழுதும் சார்பினால் விளங்குவது எல்லாமே தற்காலிகம் தான். சார்பினால விளக்குறது எல்லாமே அந்த சார்பு நீங்கினா நீங்கதான் செய்யும் இல்லையாமா? சார்பினாலதான் விளங்குறதுன்னு சொன்னாலே என்ன அர்த்தம்? ஆமா. அப்போ நாம அந்த அப்போ முக்கிய இன்பம் நித்தம்னு எப்படி சொல்றோம்? அப்போ அனித்தமா வச்சுக்கிட்டு இதை எப்படி நித்தம்ங்கிறோம் அப்படின்னு வருதா இல்லையா? அப்படி வரும். அப்போ என்ன செய்வாங்கன்னா, இவனை சார்ந்தவன் அதுக்கப்புறம் வேறொரு பொருளை சார மாட்டான். ஏன் சார மாட்டான்? அந்த பொருளினால கிடைக்கிற பலன் இதை விட சூன்யமா இருக்கிறதுனால இவன் அதை விட்டு நீங்க மாட்டான். அதனால அது நித்தம்னு சொல்றமே தவிர இவனுக்கு அது பெருமனன்ட்டுன்னு இவன் அந்த பொருளை சார்ந்த பின்னால உலகத்தை பொருளை வந்தது போல அதுல சேர்ந்தவன் அதுல இருந்து விடுபட்டது போல சிவத்தை சார்ந்தவன் சிவத்திலிருந்து விடுபட மாட்டான். விடுபடாமைக்கு என்ன காரணம்? அது கொடுக்கிற நலன்ல குறைவில்லை. அது கொடுக்கிற அதான் உலகில் அரண்பாதத்தை விட்டு அப்படின்னு 8ல சொல்றாரா இல்லையா? உலகில் அரண்பாதம்னா என்ன? என்னமா? மெலிதல் இல்லாத. எதுல மெலிதல் இல்லாத? அது கொடுக்கிற
நலத்தில அது கொடுக்கிற நலத்தில குறைவில்லை இல்லையா? ஆமா, அதுவும் வெரைட்டியா வேற கொடுக்கும், மாறி மாறி வெவ்வேறு மாதிரி சொல்றான். அதனால அவனை விட்டு நீங்காம இருக்குமே தவிர இதுக்கு அது பெர்மனன்ட்னு சொல்ல முடியாது. அதனால இந்த இதுல அந்த முக்தியில அறிவானும் தானே, அறிவானும் தானே அத நம்ம அந்த அற்புத திருவந்தாதி, அற்புத திருவந்தாதின்னு காரைக்கால் அம்மையார் சொல்லியிருக்காங்களா இல்லையா? அந்த அற்புத திருவந்தாதியில சொல்றாங்க, இந்த வானத்தான் என்பாரும் என்க மற்றும் உம்பர்கோன் தானத்தான் என்பாரும் தாம் என்க இல்லையா? வானத்தான் என்பாரும் என்க, இல்லனா உம்பர்கோன் தானத்தாறு என்பாரும் என்க. அப்படி சொன்னாலும் சொல்லட்டும். ஞானத்தான் முன்னஞ்சத்தால் 2 மையொழி சேர் கண்டத்தான் என் அஞ்சத்தான் என்பன் யான் என்று அற்புத திருவந்தாதியில சொல்வார். அதனால அவன் நம்மால அற முடியாத பரவொழியில இருக்கிறான் அப்படின்னு சொல்றபடி சொல்லட்டும். உம்பர் கோன்னா என்ன? இந்திரன். உம்பர் கோன் தேவர்களுடைய தலைவன், தேவர் உள்ளான் என்று சொன்னாலும் சொல்லட்டும். அந்த பெருமான் முன் நஞ்சத்தால் இருண்ட, அந்த பெருமான் முன் நஞ்சத்தால் இருண்ட, நஞ்சத்தால் இருண்டது யாரு? ஆன்மா இல்லையா? அதனால அந்த பெருமான் நஞ்சத்தால் இருண்டு. அப்போ இருண்டது நம்முடைய அறிவு. நஞ்சு எது? ஆணவம். ஆணவத்தால அறிவு இருண்டு கிடந்த அந்த நம்ம நெஞ்சமாகிய நம்முடைய நெஞ்சத்துல அணியிடத்தில் இருந்து அன்பர்க்கு அருள் புரிகிறான். அதனால நஞ்சத்தால் இருண்ட மெய்யொழி சேர் கண்டத்தான், அதுக்கு மெய்யொழிய இருட்டை நீக்கி மெய்யொழி விளங்கு செய்கிற கண்டத்தை உடையவன். என் நெஞ்சத்தான் என் பண்ணையான், அவன் என் நெஞ்சுக்குள்ளேயே இருக்கிறவனா அப்படின்னு சொல்லுவேங்கிறாங்க. அருளே உலகலாம் ஆழ்விப்பது, அருளே பிறப்பு அறுப்பது, ஆனால் அருளாலே மெய்ப்பொருளை நோக்கும் விதியுடைய எஞ்ஞான்றும் எப்பொருளும் ஆவது எனக்கு என்றும் அவன் அறிவானும் தானே, அறிவிப்பானும் தானே, அறிவாய் அறிகின்றானும் தானே, அறிகின்ற மெய்ப்பொருளும் தானே. எத்தனை சொல்லியிருக்காரு? 4 சொல்லியிருக்கிறார். 4 சொல்லியிருக்காரா இல்லையா? என்ன முதல்ல என்னது? அறிவானும் தானேங்கிறது என்னது? அறியும் இயல்புடைய ஆன்மாவாய் அறிவானும். இப்போ முதல்ல இந்த ஆன்மாவுக்கு எதை அறிவிக்க வேண்டும் என்று அறிபவன் அவன். எதை அறிவிக்கணும்னு அறிபவன் அவன்தான். அதை அறிந்து நம்ம வினைக்கு தகுந்தாற் போல அறிவிப்பவனும் அவன்தான். அப்போ வினைபடி நாம எதை வேண்டும்னு அறிந்தவனும் அவன்தான். அனுபவிக்கிற நமக்கு தெரியாது, நாம எதை அனுபவிக்கணும்னு நமக்கு தெரியாது. ஏன்? நாம எதை அனுபவிக்கணும்னு தெரிஞ்சவன் யாரு? சிவபெருமான் தான். அதான் அறிவான். அதை தகுந்தாற் போல அறிவிப்பவனும்
அவன்தான். அறிவிப்பான் தானே. அப்ப அறிவிச்சாலும் நாம சுதந்திரமா அறிய முடியுமா? முடியாது. அதனால நம் அறிவுக்குள்ள நின்று அறிகின்றவனும் அவன்தான். வேற இருந்த அறிவிச்சவனும் அவன்தான். உள்ள அறிவுக்குள்ள இருந்து அறிகிறவனும் அவன்தான். விளங்குதா? ஏமா முன்னால நின்று சொல்றவனும் அவன்தான். சொன்னோம்னா நாம ரிசீவ் பண்ணணுமா இல்லையா? அவன் சம்பந்தம் இல்லாம நம்ம அறிவு வேலை செய்யாத. அவன் அங்க போயிட்டான்னா இவன் அறிவு வேலை செய்யணும். இவனுக்கு இந்த பேட்டரியை காத்தியாச்சுன்னா இது வேலை செய்யாது. விளங்குதா? அதனால என்ன செய்யணும்? இவன் அறிவுக்குள்ள போய் நின்று அவன் சொன்னதை சொல்றதான் அவன் தான் சொல்லணும். இப்ப அந்த சொல்றவன் நான் வேற, நீங்க கேக்குற நீங்க வேறன்னு இருக்கீங்களாமா? இப்படித்தானே தெரியுது. இல்ல, அப்படி இல்ல. எனக்குள்ள இருந்து சொல்றவனும் அவன் தான். நான் சொல்லல. நான் ஒரு பொம்மை. எனக்குள்ள இருந்து நீங்க எதை கேட்கணும், எவ்வளவு கேட்கணும்னு அவனுக்கு தெரியும் இல்லையா? அதுக்கு தகுந்தா போல என்கிட்ட இருந்து நாம அவனுக்கு ஒரு கருவி தான். இந்த கருவி மூலம் சொல்றது யார் சொல்றா? அவன் தான் சொல்றேன். அவன் உள்ள இருந்து சொல்றான்னு தெரியாம நாம தான் சொல்றோம்னு நாம நினைச்சுட்டு இருக்கோம். விளங்குதா? இது வெறும் பெருமை. விளங்குதா? சொல்றது என்னது? பெருமான் உள்ள இருந்து சொல்றாரு. சொல்லிட்டு நீங்க நாம உட்கார்ந்து கேட்டுட்டு இருக்கோம் அப்படின்னு நீங்க கேட்கல. உங்களுக்குள்ள இருந்து என்னென்ன கருவிகளை எவ்வளவு ஏற்றணும் ஏற்றி அதை இயங்க செய்து கேட்டு கேட்கிறவனும் அவன் தான். விளங்குதாமா? சரி, நீங்க கேட்கிறவனா இருக்கீங்க இல்லையா? நாங்க சொல்றவனா இருக்கிறது அவன் தான், கேட்கிறவனா இருக்கிறவனும் அவன் தான். சரி, கேட்கிற அறிவு அது யாருது? அதுவும் அவன் தான். உங்க அறிவை வச்சு ஒன்னும் செய்ய முடியாது. அதனாலதான் சொல்றாரு அறிவாய். உங்க அறிவாய் அறிவிச்சதுனால நீங்க அறிவாளியா? அறிவாய் அறிகின்றான் தானே இல்லையா? அறிகிறவன், சொல்றவன், அறிகிறவன் ரெண்டு. அப்புறம் அறிகின்ற மெய்ப்பொருளும் தானே. விளங்குதா? அப்போ சொல்றவன், கேட்கிறவன், கேட்கிறவன் அறிவு, சொல்றவன் அறிவு, கேட்கிறவன் அறிவு எல்லாமே அவன் தான். இப்போ அந்த ஞாதிர் அறிபவன் அது அவன். ஞாதிர் அவன். அவனுக்கு அறிவு ஞானம் அவன். அறியப்படு பொருள் நேயமும் அவன் தான். அந்த மூணோட கூட உங்களுக்கு எதை அறியணும்னு அதை தெரிஞ்சவனும் அவன் தான். அதை தெரிஞ்சு அறிவிக்கிறவனும் அவன் தான். அப்போ அது மட்டும் இல்ல, இந்த மூணு இந்த மூணு மட்டும் தானா? இல்ல, இந்த மூணு தான் இப்ப முத்தியில சொல்றீங்க. இது மட்டும் இல்ல, நீங்க பெத்தத்துல அறிஞ்ச விடயங்களை, விரிசூடர், பார், ஆகாயம், இதெல்லாம் விடயம். இந்த விடயமா நின்னவனும் அவன் தான். விளங்குதா? விரிசூடர், பார், ஆகாயம் அப்பொருளும் முன்னால் அறிஞ்ச கட்டு நிலையில அறிஞ்ச பொருளும் அதுவும் அவன் தான். அப்ப நீ எங்க இருக்க? நான் எங்க இருக்கேன்? நான்கிற பொருளே இல்ல. விளக்குதாமா? நாம அப்போ எப்படி இருப்போம்னா அவனுக்கு ஒரு கருவியாத்தான் இருக்கும். எல்லாரும் அவனுக்கு ஒரு பாசமும் அவனுக்கு கருவியாத்தான் இருக்குது. நாமளும் அவனுக்கு ஒரு கருவியாத்தான் இருக்கிறதே தவிர அவன் ஒருத்தன் தான் கர்த்தா. அவன் ஒருத்தன் தான் கர்த்தா. சொல்றவன், பேசுறவன் எல்லாமே அவன் தான். விளங்குதா? அததான் இந்த இப்படி இந்த உணர்வை நாம உணர்வதுதான் முக்தி. உணர்ந்து கொள்வதுதான் முக்தி. மூணுமா நிக்கிறது அவன் தான் அப்படின்னு உணர்ந்து கொள்வதுதான் முக்தி. அது அவன் உணர செய்யணும். அவன் என்ன செய்யணும்? உணர செய்யணும். இந்த மூணையும் அவதான் காணுமாறு செய்கிற உபகாரம். அவன்
காணுமாறு செய்கிற உபகாரம். அப்படி செய்யறதுனால பெருமான் இப்ப அது பெரும்பாலும் இது அவன் இப்ப சொல்றது இல்லை, பெத்தத்துல என்னெல்லாம் செய்யறாங்கிறத சொல்றது. நாம அவன் அறியாத காலத்துல என்னெல்லாம் செஞ்சிருக்கிறான் அத நினைக்கும் போதுதான் நமக்கு எப்படி இருக்குது, ரொம்ப அன்பு. நாம் அவனே அறியாம இருக்கும் போதே இப்படியெல்லாம் நமக்கு பெருமான் செய்திருக்கிறான். அத்தனையும் எம்பரமோ, அத்தனையும் எம்பரமோ எனக்காகவா செய்தேன். ஏன் எம்பரமுங்கிறாரு, ஏமா சொல்றாரு? நாம அவன்கிட்ட சிறிது கூட அன்பு இல்லை, நமக்கு அவன் மேல அந்த அன்பு இல்லாதவனுக்குதா போய் அப்படி செய்வான். எனக்காகவும் அப்படி செய்த. அன்பர்களுக்கு அவன் செய்யறதுங்கிறது இயல்புதான் இல்லையா? ஆமா. ஆனா கல் நெஞ்ச கல்வன், கல் நெஞ்ச கல்வன். ஏன் கல் நெஞ்ச கல் நெஞ்சமா இருந்துகிட்டு நான் என்ன சொல்றேன், உன்னிடத்துல கல் நெஞ்சன், கல் நெஞ்சன், கல் நெஞ்சன் உன்கிட்ட ரொம்ப இச்சை வச்சிருக்கேன், அப்படி மயக்கம் உன்கிட்ட தான் மயக்கம் பூரா இருக்குது அப்படின்னு சொல்றான். பூரா பொய், அப்படி சொல்றான். அவனுக்கு தெரியாம இருக்குமாமா? ஆமா. அதனால அந்த அப்படி சொன்னாலும் பெருமான் என்ன செய்யறாரு, சீனு ஒதுக்காம அவனுக்கு எல்லாம் தெரிஞ்சா கூட என்ன செய்யறாரு, நமக்கு அருள் செய்கிறான். அந்த கல் நெஞ்ச கல்வனுக்கும் செய்யறோம். அதனால நம்ம விட எத்தனையோ பேரு பெருமானிடத்துல அதீத அன்பு உடையவர்கள் இருக்கிறாங்களா இல்லையாமா? இருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது அன்புல ரொம்ப வற்றி கிடக்கிற நமக்கும் பெருமான் அருள் செய்கிறானே. அதான் இத்தனையும் எம்பரமோ ஐய தலைவன் யாரு தொண்டு, நாம தொண்டர் தலைவனுக்கு செய்வது இயல்பு, அது இயல்பு தானே. ஆனா தலைவன் தொண்டருக்கு செய்வானா ஐயா? செய்வானா? இப்ப அவன் செஞ்சு கிடக்கான். தண்ணி கொடுமா. எல்லாம் அந்த முறைமை மாறி இருக்குது. என்ன மாறி இருக்குது? முறைமை மாறி. தொண்டர் தலைவனுக்கு முதலாளிக்கு செய்யணும், அதுக்கு பதில் எப்படி மாறி இருக்குது, முதலாளி வேலைக்காரனுக்கு செய்யறாரு. இது இயல்புக்கு மாறுதானமா? அதத்தான் சொல்றாரு. நீ ரொம்ப உண்மையில அன்பு செய்யறாங்க அவங்களுக்கு செய்றீங்கன்னு சொன்னா கூட பொருந்தும். நான் எனக்கு அன்பே இல்ல, எனக்கு செய்றீங்க. அதனாலதான் அந்த தபமா முனிவர் நனிவாட, என்னமா தபமா முனிவர் ரொம்ப தபம் செய்து எல்லா பற்றுகளையும் வெறுத்து உன் சிறுபடியவே இச்சிச்சுட்டு இருக்கவன் நிறைய பேர் இருக்கான். அவங்க வாடி இருக்காங்க. எதுக்காக? எதுக்காகமா வாடி இருக்கிறாங்க? பெருமானுடைய தரிசனத்துக்காக வாடி இருக்கிறாங்க. பெருமானுடைய தரிசனத்துக்காக வாடி இருக்கிறாங்க, உதவிக்காக இல்ல. காட்சி கொடுக்க மாட்டானான்னு வாடி இருக்காங்க. அதான் தபமா முனிவர் நனிவாடு. மிக நனிகிறது மிகுதி குறிக்கிறது. அப்படி இருக்காங்க. நீ எனக்கு காட்சி கொடுக்கல, என்ன செய்த? பணி செய்த. காட்சிக்காக வாடி கிடக்கான். அவன் என்னோட பக்குவத்துல கூர்னவன், அவனுக்கு போய் காட்சி கொடுக்கறதுக்கு இல்லாம என்ன செய்யற? ஆமா, பாவியேன் ஆட்கொள்ளுதேலா இல்லையாமா? அதனால நான் இந்த மலமா புறம்பை மாற்ற மாட்டேன். இது மல சார்ந்த சரீரம் தான். அவங்க சரீரம் தவ சரீரம். ஏன்னா அவங்க அறிவுல பூரா சிவம் விளங்கி இருக்கிறதுனால சரீரம்
அப்படி ஆயிடுச்சு. நம்ம சரீரம் ஒரே மல சரீரம் இல்லையா? ஆமா, அதுல கூட பற்ற விட முடியாம இருக்கேன். அப்படிப்பட்ட எனக்கு நீ அருள் செய்ய இத்தனையும் நம்பரமும் ஐயா ஐயா ஐயோ என்ன சொல்றாரு? ஐயா ஐயோ. எதனால ஐயா ஐயோங்கிறாரு? அது இறங்கல் இறங்கல். எனக்கு என்ன பழி சேருமோங்கிறாரு. இது என்ன சொல்றாரு? எதுக்கு சொல்றாருமா? பழி சேருமோ, எவ்வளவு பெரிய குற்றத்துக்கு ஆளாகுற அப்படின்னு சொல்றாரு. விளங்குதாமா? அதனால ஐயா ஐயோ, பெருமான வேலை வாங்கலாமா? அந்த இவரு நாம சுந்தரமூர்த்தி சுவாமி மேல ஆமா, அவரு வன்மை கொண்டாரா இல்லையா? அது போலத்தான் சொல்றாரு. அதனால என் பெருமானுடைய கருணை இவ்வளவு வறண்டு இருக்கிறவனுக்கும் அருள் செய்யறாருன்னா அவருடைய கருணை எத்தகையதா இருக்கணும் அப்படின்னு சொல்றாரா இல்லையா? அதனாலதான் இத சொல்ற. இப்போ இறைவன் எப்படி எல்லாமாய் நிக்கிறோம், நமக்கு எல்லாமாய் நிக்கிறோம். அதனால இங்க இந்த சூத்திரத்துல காணும் கண்ணுக்கு காட்டு உளம் போல காண உள்ளத்தை கண்டு காட்டுதல், கண்டும் காட்டுதல், கண்டு காட்டலின் அப்படி காட்டி காண்டலின் அதை மாத்திக்கணும் இல்லையா? அப்ப அந்த கண்டுங்கிறது என்னது? கண்டு காட்டி காண்டல். அவன் முதல்ல கண்டு கொண்டு நமக்கு அதுக்கு தந்தாப்புல காட்டி கூட இருந்து கண்டு வருது. இதை செய்யறது இது அவன் செய்யற உபகாரம். இது முதல் பகுதி. அப்படியா? அதனை அதனை அயராம அதனை அயராம அத மறக்காதது இல்லையா? அவன் அந்த கண்டு காட்டுதல் ரெண்டு செய்யறான். இது அவன் உபகாரம். இது ஒரு பகுதி. அந்த உபகாரத்தை நாம அறிவினால் அயராது நினைக்கணும், இடைவிடாது நினைக்கணும். அயராமை என்னது? இடைவிடாது நினைக்கணும். ஏமா இடைவிடாது நினைக்கணும்? என்னமா? அறங்கள் செய்யலாம், அது பயன். அத அயராது நினைக்கணுங்கிறார். எதுக்கு? எதுக்கு? ஆமா, ஏன் அப்படின்னா அதை இடைவிடாது நினைக்கணுங்கிறாரு. ஏன்னா நமக்கு படிப்படியாதான் அறியும் நாம அறிவு. அப்ப அதை முழுமையா நினைக்கிறதுக்கு நாம என்ன செய்யணும்? அப்ப தொடர்ந்து நினைச்சாதான் கொஞ்சம் கொஞ்சமா அதை உணர முடியுமே தவிர, விளங்குதா? அந்த பொருளை உணர்ந்துகள்னா என்ன செய்யணும்? நாம இடைவிடாம நினைக்கணும். ஏன்னா நாம படிமுறை படிப்படியாதான் அறிவோம். அப்ப உணர்த்துறத அறிவதற்கு என்ன செய்யணும்? காலம் வேணுமா இல்லையா? அப்போ அதனால என்ன செய்யணும்? ஆமா, அப்போ அவன் உணர்த்தினாலும் நாம அறியணும். வேற ஒன்றையும் நம்ம மனம் செல்லாதவாறு அறியணும். நீள நினைக்கணும், அயராது நினைக்கணும் இல்லையா? அப்படி அயராது நினைக்கல் தான் என்னது? அதுதான் அழுந்துதல். அதுக்கு பேர் தான் என்னது? அழுந்துதல். ஒரு பொருளை மீள மீள நினைக்கிறது தான் அழுந்துதல். அப்ப அந்த அழுந்துனா தான் அனுபவம் வரும். விளங்குதா? அப்ப அதை அனுபவிக்க, அத அழுந்துறதுக்கு, அறிவினால தொடர்ந்து அறியறதுக்கு
அவன் அறிய வைக்கணும். நாமளா ஒன்னும் அறிஞ்சிட முடியாது. அறிய வைக்கணும். நம்ம அறிவை விளைக்கத அறிய அதிலே நிலைக்க செய்யணும். படிப்படியா உணர வைக்கணும். விளங்குதாமா? அப்படி நாம நீள நினைச்சோம்னா என்ன ஆகும்? அத நினைக்க நினைக்க அந்த அறிவு வர வர அவனுடைய அறியறது அவன் உபகாரத்தை தானே, அந்த உபகாரத்தை அறிய அறிய நம்மகிட்ட அவனிடத்துல இச்சையும் கொஞ்சம் கொஞ்சமா கூடுது. இப்ப இந்த இச்சை கூடுதுங்கிறது நிகழணும்னா அதுக்கு காரணம் என்ன வேணும்? அறிதல். அறிந்த காரணத்தினால இச்சை. அப்ப முதல்ல அறிய வைக்கணும். அந்த இச்சை இத அறிஞ்சா தானா இச்சை வந்துருமா? எல்லாமே விளங்குவதும். அப்ப அந்த இச்சைய படிப்படியா அறிய வைக்கணும். படிப்படியா இச்சைய கூட வைக்கணும். விளங்குதா? அப்புறம் படிப்படியா அவனை பற்றுதல் செயல். அவனை பற்றுதல். அவனை பற்றுதல் நானது அவனுடைய இன்பம் அனுபவம் நம்மை பற்றுதல். அவனுடைய இன்பம் நம்மை பற்றுதல். விளங்குதாமா? நாம அந்த பொருளே இச்சை வச்ச அந்த பொருளை எவ்வளவு இச்சை வச்சதோ அவ்வளவுக்கு இன்பம். அதுதான் அந்த இன்பத்தை பற்றுதல், அந்த பொருளாகுதல். விளங்குதா? இதுதான் அரண்களல் செல்லும்ங்கிறது. அரண்களல் செல்லும்னா உணரும். போறான் வாழ்ந்தாம்னா இல்ல, அத உணர்வும். அப்போ அந்த இன்பம் நமக்கு இங்க டிரான்ஸ்பர் ஆகுது. அவனுடைய அனுபவம் சுப அனுபவம், சிவ அனுபவம் சுப அனுபவம் ஆகுது. அங்க ஆவான்னு சொன்னது இங்க ஆகுது அப்படிங்கிறத சொல்றாரு. விளங்குறாமா? அப்போ இப்படித்தான் நமக்கு இரண்டாவது இதுல முதல்ல உபகாரத்தை சொல்றாரு. இரண்டாவது நம்ம அறியறதுனால அறிவு எப்படி ஆகுது, தொடர்ந்து எப்படி அறிய வைக்கான், அதனால எப்படி இச்சையை படிப்படியா கூட வைக்கான், அப்படி இச்சை கூடினதுனால எப்படி அந்த இன்பம் நம்மகிட்ட படிப்படியா உணர வைக்கிறான் அப்படிங்கிறத அந்த 3 பாட்டு சொல்லி, இப்படி நாம அறிவு வேறுபட்டுக்கிட்டே இருந்ததுன்னு வைங்க, அறிவும் அனுபவம் எல்லாம் வேறுபட்டுக்கிட்டே இருந்தா விகாரம் அடைகிற பொருள் எல்லாம் அழியும். படிச்சிருக்கீங்களா இல்லையா? 1ஆம் நூற்பாவிலே படிச்சிருக்கீங்க. எதெல்லாம் விகாரப்படுதோ அதெல்லாம். அப்ப இந்த ஆன்மா அறிவு இப்படியே மாறிட்டே இருந்ததுன்னா அது அறிபொருளோ அப்படின்னு ஒரு தடவை. அதுக்கு பதில் சொல்றேன். அது அழிபொருள் இல்ல, நித்த பொருள் தான். நித்த பொருள் தான். அது கேவலத்துல சகலத்துல சுத்தத்துலன்னு அப்படி 4 வித்தியாசமா நிகழ்ந்தால் அது அதனுடைய தன்மை மாறுறதில்லை. அது வெளிப்படத்தான் செய்வதே தவிர அதுல மாற்றம் இல்லைங்கிறது சூரியனும் அதனுடைய கதலையும் வச்சு அந்த சூரியனை சிவத்துக்கு சொன்னவர் உதாரண வெண்பாலெல்லாம் சுதத்துக்கு சொன்னார். இந்த கடைசி இதுல ஆன்மாவுக்கு சொல்லு. அந்த ஒளி நம்ம அறிவாய் சூரிய ஒளிய சிவஞானத்துக்கு சொன்னவரு ஆன்ம ஞானத்துக்காய் இல்லையா? அந்த சூரியனும் ஒளியும் நமக்கு சூரியனுடைய காட்சியும் அந்த ஒளி காட்சியும் கண்ணுக்கு வேறுபடுதா தெரியுது. தெரியுதா இல்லையா? ஆனாலும் அந்த வேறுபாட்டுக்கு காரணம் மேகம் மறைப்பது, அது விலகுவது. மறைச்சா தெரியல, லேசா மறைச்சா மயக்கமா இருக்கு, முழுசு மறைப்பு நீங்கிட்டா தெளிவாரு இல்லையா? இதெல்லாம் நிகழ்ந்தாலும் உண்மையில
அந்த சூரியனிலேயோ அந்த ஒளியிலேயோ மாற்றம் இல்லை. அது மாதிரிதான் அந்த ஆன்மாவுக்கு அதன் அறிவும் வியாபகமும் மாறாமத்தான் இருக்கு. அதனுடைய வெளிப்பாடுதான் மாற்றம் அடைஞ்சிருக்க தவிர அது உள்ளேயே மாறல. அதனால அது நித்த பொருளே அப்படின்னு சொல்லி முடிக்கிறார். விளங்குதா? இதையெல்லாம் இந்த முதல் அதிகரணம் 2வது அதிகரணத்தை நாம வருகிற வகுப்புல சிந்திக்கலாம் என்று சொல்லி இதுவரை பொறுமையாக இருந்து இந்த செய்திகளை செவிமடுத்த அடியார் பெருமக்கள் அனைவருடைய திருப்படிகளையும் மீண்டும் ஒரு முறை வணங்கிக் கொண்டு வழக்கம் போல வாழ்த்தும் குருமரபு வாழ்த்தும் சொல்லி என்னுடைய இன்றைய சிந்தனையை நிறைவு செய்கின்ற. நன்றி, வணக்கம். வான்மிகள் வளாது பெய்க மலிவளம் சுரக்க மன்னன் போன்முறை அரசு செய்க குறைவில்லாத உயிர்கள் வாழ்க நான்மறை அறங்கள் ஓங்க நல்தவம் வேள்வி மல்க மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் கைலாய பரம்பரையில் சிவஞான போது நெறிகாட்டும் வெண்ணை பயில் வாய்மை மெய்கண்டான் தந்ததி கோர்மை ஞான பானுவாகி உயிலாரும் பொழில் திரு ஆபடுதுறை வாழ்த்துள் நமச்சிவாய தேவன் சைலாதி மரபுடையோன் திருமரபு நீடூடி தலகமாதோ திருச்சிற்றம்பலம்.